என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் டிஃபைன்ஸ் லா. ஸோ லானா என்ன அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. இஃப் எனி பர்டிகுலர் லா விச் இஸ் அகெயின்ஸ்ட் திஸ் கான்ஸ்டியூஷன் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் லா அந்த ஸ்டேட் எடுத்துட்டு வர்ற லா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3ல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதோட வேலிடிட்டி என்ன அப்படிங்கறத டிஃபைன் பண்றது தான் ஆர்டிகல் 13 சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 13 ஜென்ரலி டாக்ஸ் அபவுட் போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லா பத்தியும் பேசும் அண்ட் ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லா, கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடி இருந்த லா பத்தியும் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேட் ஒரு லா எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதோட நேச்சர் என்ன அப்படிங்கிற ரெண்டையுமே டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இன் ஜென்ரல் ஒரு கான்ஸ்டியூஷன் நம்ம 1950ல கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி சில லாஸ் எல்லாம் இருந்தல்ல. ஸோ ஸ்டில் நம்ம அந்த மாதிரி லாஸ் எல்லாம் இப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வித் ரிகார்ட் டு கான்ஸ்டியூஷனா இருக்கலாம், மத்த இன்னும் டிபி ஆக்டா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தது ஆக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்த ஆக்டா இருந்தாலும் அது இந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற பார்ட் 3 இருக்குள்ள ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதை வயலேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா டு தட் எக்ஸ்டென்ட் எந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் எல்லாம் கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்த ஆக்ட்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுதோ அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து வாய்டு அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அதுவே வித் ரிகார்ட் டு போஸ்ட் கான்ஸ்டியூஷனல்னா கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறமா 1950க்கு அப்புறமா நம்ம ஒரு லாஸ் இல்ல ஆக்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பைண்ட் பண்ணி தான் இருக்கணும். அதை வந்து அப்ரீச் பண்ற மாதிரியோ இல்ல அதை வயலேட் பண்ற மாதிரியோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ஃப்ரம் தி வெரி பிகினிங்ல இருந்தே அது எப்படி இருக்கும் அப்படின்னா வாய்டா இருக்கும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 13க்கு கீழே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற அந்த எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிற சுப்ரீம் கோர்ட்க்கும் ஹை கோர்ட்க்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பண்றதுக்கான பவரை கொடுத்திருப்பாங்க. லைக் இன் ஜென்ரல் எங்க வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி கான்ஸ்டியூஷன்ல டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ரொம்ப அப்பரண்டா வெளிப்படையா எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஆர்டிகல் 13க்கு கீழே என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்டெரக்டா டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ வென் எவர் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் எடுத்துட்டு வர்ற லா விச் அப்ரீச் தி இல்லாட்டி வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போ சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லாவோட வேலிடிட்டியை வந்து செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியும். அண்ட் தட் பர்டிகுலர் திங் தான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அப்ப இன் ஜென்ரல் ஜுடிஷியல் ரிவ்யூக்கான ஒரு பர்டிகுலர் பவரை கான்ஸ்டியூஷன்ல எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் கிவன் அண்டர் ஆர்டிகல் 13 அப்படிங்கறத சொல்லியிருப்போம். அண்ட் ஃபாலோயிங் திஸ் ஸோ எதெல்லாம் வந்து லா அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸ்டேட் ஒரு லா எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பைண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜெனரல் கண்டிஷன். அப்போ அந்த லா அப்படிங்கிற டேர்ம்குள்ள எதெல்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க அண்டர் ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 3க்கு கீழே. ஸோ விச் பர்டிகுலர்லி டாக்ஸ் அபவுட் இட் மைட் பி பார்லிமெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற பார்லிமெண்டா இருக்கலாம், இல்ல ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல இருக்கிற அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா இருக்கலாம். அவங்க எடுத்துட்டு வர்ற லாஸ் எல்லாமே வந்து தட் பர்டிகுலர் 13க்கு கீழே வந்து அபைட் பண்ணும் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த டெம்பரவரி லாஸ் விச் இன்க்ளூட்ஸ் ஆர்டினன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸ் இட் மைட் பி பிரசிடென்ட்டோ இல்லாட்டி கவர்னரோ பீயிங் இன் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன் அவங்க சில ஆர்டினன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க விச் இஸ் ஆப்வியஸ்லி டெம்பரவரி நேச்சர்ல இருக்கும்ல. அந்த மாதிரி ஆர்டினன்ஸ் எடுத்துட்டு வராங்க அண்ட் அதுல ஏதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுச்சு அப்படின்னாலுமே ஆர்டிகல் 13க்கு கீழே இட் இஸ் நாட் அ லா அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லைக் ஸ்டாட்யூட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும்ல, எஸ்டாப்ளிஷ்டான ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டிஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஏதாவது ரூல்ஸ் இல்லாட்டி பைலாஸ் ரெகுலேஷன்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் ஏதாவது விடுறாங்க அப்படின்னா தட் பர்டிகுலர் திங் டேக்ஸ் அவே தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தி சிட்டிசன் இல்ல நான் சிட்டிசனை வந்து அப்ரீச் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுவுமே வந்து லா அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வரும். இஃப் இட் இஸ் அ வயலேட்டிவ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா இட் இஸ் நாட் அ லா அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மேஜரா ரைஸ் ஆன கொஸ்டின் என்ன அப்படின்னா வெதர் கஸ்டம் இஸ் அ பார்ட் ஆஃப் லாவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. என்னடா ஸோ கஸ்டம் வந்து பார்ட் ஆஃப் லா அப்படிங்கிற டேர்ம்குள்ள வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டிபேட் எல்லாம் போயிட்டு இருந்தேன். ஸோ அதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா லைக் கஸ்டம் இஸ் அ பார்ட் ஆஃப் லா அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. பட் அதுல ஒரு சின்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா லைக் கஸ்டம்ங்கிறது நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஃபாலோ பண்ணிருப்போம் ஃப்ரம் தி இம்மோரியல் டைம். எப்ப இருந்து நம்ம அதை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறதே தெரியாம இருக்கிறத தான் நம்ம கஸ்டம் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே சொல்லியிருப்போம். பட் ஈவன் தோ அந்த ஒரு பர்டிகுலர் கஸ்டம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா தட் இஸ் நாட் அ பர்டிகுலர் லா அப்படிங்கிற டெஃபினிஷனுக்கு கீழே வராது. அண்ட் அப்படி வந்தாலும் இட் இஸ் நாட் அ வேலிட் லா அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு கீழே நம்ம
அன்டச்சபிலிட்டி, நான் டிஸ்கிரிமினேஷன் இப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்திருப்போம். ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் அன்டச்சபிலிட்டி நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் அதுக்கு கீழே கிரிமினல் ஆக்ஷனும் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ரைட்ஸ் நம்மளால வாசிக்க முடியும். ஆனா அதே மாதிரியான கான்செப்ட் தான் வித் ரிகார்ட் டு டிஸ்கிரிமினேஷன். ஆர்டிகல் 15க்கு கீழே யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது until there is a reasonable classification அப்படிங்கிற ஒரு 2 ப்ரொவிஷன் நம்மளால பார்க்க முடியும். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்க எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கஸ்டம் பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா லைக் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் எல்லாத்தையும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிருப்பாங்க and அதே பீப்புளை வந்து அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே கஸ்டம் ஃபாலோ பண்ணி வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராக்டிஸ் தான். பட் ஒன்ஸ் திஸ் பர்டிகுலர் கான்ஸ்டியூஷனுக்கு கீழே அன்டச்சபிலிட்டியும் டிஸ்கிரிமினேட்டும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா லைக் இட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கஸ்டம் அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. பட் ஒன்ஸ் கான்ஸ்டியூஷன் வந்த அப்புறமும் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் கஸ்டம் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். பட் ஆனா அந்த கஸ்டம் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி அது வயலேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃப்ரம் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அந்த பர்டிகுலர் கஸ்டம்ஸ் இருக்கும் இல்ல அதெல்லாமே இன்வாலிட் ஆகும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் திஸ் பர்டிகுலர் கஸ்டம் இஸ் அ பார்ட் ஆஃப் லாவா இல்லையா அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனுக்குள்ள எல்லாம் போகும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் இன் ஜென்ரல் நிறைய கேஸ்ல அதை டிபேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் நம்ம ரீசெண்டா வந்து பார்த்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. தட் பர்டிகுலர் சபரிமலா கேஸ் இருக்குமல்ல அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஸோ கஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் டெம்பிள்குள்ள உமன் யாரும் போகக்கூடாது லைக் கேர்ள்ஸ் யாரும் உள்ள போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு டேர்மை டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது கஸ்டம் பேஸ் பண்ணி இருக்கும். பட் நம்ம ஈக்குவாலிட்டி அதுக்கு கீழே எப்படி கிளைம் பண்ணுவோம் அப்படின்னா யாருனாலும் டெம்பிள்குள்ள போகலாம் இஃப் பீயிங் அ ஹிந்து அப்படிங்கிற. பட் ஹிந்து தான் போகணும் கிறிஸ்டியன்ஸே போகக்கூடாது அப்படிங்கறது எல்லாமே ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு கீழே வந்துடும். ஸோ அதை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. பட் பீயிங் அ ஹிந்து அது ஏன் உமன் அண்ட் மென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிமினேட் பாக்குறீங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருந்த ஒரு பெரிய டிபேட்டா இருக்கும். பட் அந்த பர்டிகுலர் கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா வெதர் கஸ்டம் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் லா அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ள வருமா அப்படிங்கறத ரொம்ப ப்ராடரா டிஃபைன் பண்ணதுதான் இந்த பர்டிகுலர் கேஸ் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஆனா அதே மாதிரி ஆர்டிகல் 13க்கு கீழே கஸ்டம் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகும். பட் ஆனா அந்த கஸ்டம்ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ பர்டிகுலர் வேலிட் ஆன கஸ்டம் இல்ல அப்படிங்கறதையும் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்ல ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அட் தி எண்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கேஸ்ல கொடுத்த ஜட்மெண்ட் என்னன்னா லைக் எனிஒன் கேன் என்டர் இன்டு அ பர்டிகுலர் டெம்பிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இன்னமும் அந்த கஸ்டமை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணறதுனால தே ஆர் ஸ்டிக்கிங் வித் தேர் கஸ்டம்ஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கு கான்ட்ராடிக்டரியா ஒரு ஜட்மெண்ட்க்கு கான்ட்ராடிக்டரியா அந்த பர்டிகுலர் பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ஒரு லைக் இன் லைட்ல பாத்தீங்க அப்படின்னா லைக் ஒரு பர்டிகுலர் ஜட்மெண்ட்க்கு அகைன்ஸ்டா நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஜென்ரல் திங். பட் ஃபியூ கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இஸ் ஒர்க்கிங் அகைன்ஸ்ட் இட் அப்படிங்கறது இந்த கேஸ்ல இருந்து பார்க்க முடியும். So this is the general thing which is important to know என்ன அப்படின்னா கஸ்டம் வேலிடா இருக்கிற கஸ்டம் எல்லாமே which comes under the purview of law which is defined under article 13 அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கொஸ்டின் which revolves around article 13 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா article 13 subclass 4க்கு கீழே டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஃப்ரம் தி வெரி பிகினிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல இருந்தே இருக்கா 1950ல இருந்தே இது இருக்கான்னு கேட்டா கிடையாது. அதாவது ஆர்டிகல் 13 சப்கிளாஸ் 4. ஸோ இதை நம்ம எப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா 24th அமெண்ட்மெண்ட் 1971 தான் ஆட் பண்ணிருப்போம். ஸோ இந்த மீன் டைம் 24th அமெண்ட்மெண்ட்லேயே நம்ம வந்து ஆர்டிகல் 368 இருக்கும்ல அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டியூஷன் அங்கேயும் சில மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருப்போம். அதோட இன் லைட் இன்டர்பிரிட்டேஷன்ல தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் 13 சப்கிளாஸ் 4யும் நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ ஆர்டிகல் 13 சப்கிளாஸ் 4 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா வாட் எவர் தி அமெண்ட்மெண்ட் நம்ம வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ் மூலியமா ஒரு லாவை கான்ஸ்டியூஷன்ல இன்க்ளூட் பண்றீங்க அப்படின்னா அது லா கிடையாது அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமா ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி பார்லிமெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு புது ஆர்டிகலோ இல்ல ஒரு புது ப்ரொவிஷனை கான்ஸ்டியூஷன்ல ஆட் பண்ணும்போது தட் பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட் மூலியமா ஆட் ஆன அந்த ப்ரொவிஷன் இருக்கும்ல அது லாவா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுதான் திஸ் பர்டிகுலர் ஆர்டிகல் 13 சப்கிளாஸ் 4 அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. பட் ஜென்ரலா ஆஸ் பர் இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் நீங்க இன்டர்பிரேட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெண்ட்மெண்ட் மூலியமா நீங்க ஆட் பண்ற எந்த ப்ரொவிஷனும் என்ன கிடையாதுன்னா லா அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே வராது. ஆனா அதே மாதிரி நீங்க அதை என்ன பண்ண முடியாது சேலஞ்சும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன இன்டைரக்டா சொல்றாங்கன்னா அமெண்ட்மெண்ட் மூலியமா நான் ஒரு
ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷனை உள்ள ஆட் ஆன் பண்றேன் ஆனா அந்த ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இருந்தாலும் நீ என்ன பண்ணக்கூடாது, அதை கொஸ்டின் பண்ணக்கூடாது. பிகாஸ் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமா ஆட் பண்ற ப்ரொவிஷன் எல்லாம் லா அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளேயே வராது. நமக்கு ஜுடிஷியரிக்கு கொடுத்திருக்கிற பவர் என்ன அப்படின்னா, ஒன்லி வென் அ பர்டிகுலர் லா வயலேட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அப்பதான் நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இன்டர்பிரிட்டேஷனை தான் ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 4க்கு கீழே டிஃபைன் பண்ணிருப்பாங்க. பட் இது வந்து ஒரு பெரிய ஜுடிஷியல் ப்ராசஸ் அண்ட் ஸ்க்ரூட்டினி இருக்கும்ல, அதுக்குள்ள போயிருக்கும் இந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட் மட்டும், இந்த ப்ரொவிஷன் மட்டும். பட் லேட்டர் ஆன் இந்த ப்ரொவிஷன் இருக்குமல்ல, இதை சுத்திட்டு லேட்டர் ஆன் வந்த நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்ல ஒவ்வொரு மாதிரியான டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட்ல இப்போ என்ன ஒரு மாதிரியான ஒரு கான்செப்ட் நமக்கு இருக்கும் அப்படின்னா, ஈவன் தோ ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி நம்ம அமெண்ட்மெண்ட் மூலியமா ஒரு ப்ரொவிஷனை உள்ள கான்ஸ்டியூஷன்ல ஆட் பண்ணாலும், இஃப் தட் பர்டிகுலர் ப்ரொவிஷன் வயலேட்ஸ் அங்க இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுது அப்படின்னா, அது வந்து லா அப்படிங்கிற ஆர்டிகல் 13க்கு கீழே லா அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷனுக்குள்ளதான் வரும். ஸோ அதனால ஜுடிஷியல் ரிவ்யூவை யூஸ் பண்றதுக்கான பவர் யாருக்கு இருக்கும்னா ஜுடிஷியரிக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் ரீசெண்டா ஹெல்ப் பண்ண ஜட்மெண்டா இருக்கும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேசவானந்த பாரதி கேஸ்ல தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது அமெண்ட்மெண்ட் மூலியமா நம்ம ஆட் பண்ற ப்ரொவிஷன்ஸும் ஆர்டிகல் 13ஓட டெஃபினிஷனுக்கு கீழே வரும் ஆஸ் பர் லா அப்படிங்கறது தான் மெயினா வந்து டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ விச் இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 4 அப்படிங்கிறது தான் இப்ப பிரசன்ட்ல இருக்கிற சுச்சுவேஷன். Like hope this particular article 13 subclass 4 is clear, I think. So in continue to that definition, so article 13 subclass 4 இருக்கும்ல, அதை எப்படியெல்லாம் நம்ம ஓவரால் பீரியட் ஆஃப் டைம்ல எப்படியெல்லாம் இன்டர்பிரட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் விஷயத்துல இன்வால்வ் பண்ணிருப்போம். அதாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமா நீங்க ஒரு ப்ரொவிஷன் டு தி கான்ஸ்டியூஷனுக்கு ஆட் பண்றீங்க அப்படின்னா, தட் பர்டிகுலர் ப்ரொவிஷன் கம்ஸ் அண்டர் தி டெஃபினிஷன் ஆஃப் லாவா இல்லையா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அண்ட் அந்த கொஸ்டினை ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் டைம் வேற வேற கேசஸ்ல எப்படியெல்லாம் இன்டர்பிரட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தான் நான் இந்த டிஃபைன் பண்ணிருப்பேன். சோ இன் தி வெரி பிகினிங்ல சங்கரி பிரசாத் கேஸ் இருந்திருக்கேல்ல 1951ல, சோ அங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோ ஆர்டிகல் 368 மூலியமா ஒரு ப்ரொவிஷன் உள்ள ஆட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஃபண்டமெண்டல் ஆர்டிகல் 13க்கு கீழே வராது. சோ அதனால ஈவன் தோ அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கட் டவுன் பண்ணாலும் ஜுடிஷியரி வந்து அதை கொஸ்டின் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷனை தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சங்கரி பிரசாத் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா அதே பர்டிகுலர் கேஸ் அதை ஃபாலோ அப் பண்ணி வந்த இன்னும் நிறைய கேஸ்லயும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கரி பிரசாத் கேஸ்ல என்ன ஜட்மெண்ட் ஹெல்ப் பண்ணாங்களோ அதுதான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அமெண்ட்மெண்ட் மூலியமா நம்ம ஒரு ப்ரொவிஷனை உள்ள ஆட் பண்றோம் அப்படின்னா அது லா கிடையாது அப்படிங்கறது ஜெனரல் கண்டிஷன். அண்ட் அதுக்கப்புறமா கோலக்நாத் கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1967ல, ஸோ ஃபண்டமெண்டல் அமெண்ட்மெண்ட் மூலியமா நீங்க எந்த ப்ரொவிஷன் ஆட் பண்ணாலும் தட் இஸ் ஃபைன். அண்ட் ஈவன் உங்களால என்னவும் பண்ண முடியும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் ஆல்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் உள்ள கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா ஒரு சில கண்டிஷன் மட்டும் எப்படி இருக்குன்னா, சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்தையும் உங்களால அமெண்ட் பண்ண முடியாது. ஒரு மாதிரி சிலதுக்கு ஃபேவராகவும் சிலதுக்கு அகைன்ஸ்டாவும் இருக்கும் சொல்லல, அந்த மாதிரியான ஒரு மிக்ஸ்ட் அப் ஒப்பீனியனை தான் இந்த பர்டிகுலர் கேஸ்ல ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து கேசவானந்த பாரதி கேஸ்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு கிளியர் டெஃபினிஷனை டிஃபைன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ ஆர்டிகல் 13க்கு கீழே அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன்ஸும் உள்ள வரும். அண்ட் அந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன்ல வர எல்லாமே லா அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே தான் வரும். அண்ட் அந்த பர்டிகுலர் லா என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த லா எதையும் வயலேட் பண்ணக்கூடாதுன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்கும்ல, அதையும் வயலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆட் ஆன் ப்ரொவிஷனையும் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸ்ல ஹெல்ப் பண்ணிருப்பாங்க 1973ல. So this is the main thing. So ஒரு பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட் மூலியமா ஆட் பண்ற ப்ரொவிஷன் இட் மைட் பி வித்தின் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பார்ட் 3 கீழே இருக்கிற எதையாவது நீங்க அமெண்ட் பண்ணாலும் சரியே, இல்ல தி என்டையர் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஏதோ ஒரு ப்ரொவிஷனை நீங்க அமெண்ட் பண்ணாலும் சரியே, தட் ஃபால்ஸ் அண்டர் லா அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே தான் வரும் ஆஸ் பர் ஆர்டிகல் 13. அண்ட் அதுக்கப்புறமா அது
ஆர்டிகல் 13 பேஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அது இன்வாலிட் ஆகும். அந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீடிங் இன்வாலிட் ஆகும். அதுவே வித் ரிகார்ட் டு அதர் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் நீங்க எடுக்கும்போது அப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர்ங்கிற பிரின்சிபல் உள்ள வரும். அப்போ நீங்க பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் இருக்கும்ல, அதுல எதையாவது நீங்க வயலேட் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட் மூலியமா வர்ற ப்ரொவிஷனும் இன்வாலிட் ஆகும் அப்படிங்கிறது தான் கேசவானந்த பாரதி கேஸ்ல ஹெல்ப் பண்ண ஜட்மெண்ட். ஸோ இன் ஜென்ரல் லைக் ஆஃப்டர் திஸ் 1973ல இருந்து என்ன மாதிரியான ஒரு ப்ரிசம்ஷன் இல்ல ஒரு லா டிஃபைன் பண்ணிருப்பாங்க பேஸ்ட் ஆன் ஜுடிஷியரியோட ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்படின்னா whatever the thing which is made, the provision which is made by the way of amendment இருக்கும்ல, அது எல்லாமே வந்து as per the definition of law அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே தான் வரும் அப்படிங்கிறது தான் இந்த கேஸ்ல மெயினா ஹெல்ப் பண்ண ஜட்மெண்ட். அண்ட் இதை ஃபாலோ அப் பண்ணி வந்த திஸ் பர்டிகுலர் 1980 கேஸ் அப்புறம் 2007 இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு நேச்சர் இருக்கும்ல, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. நான் இந்த வெரி பிகினிங் சொன்னேன்ல, ஸோ 24th அமெண்ட்மெண்ட்ல எப்படி ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 4 ஆட் பண்ணாங்களோ அதே பீரியட் ஆஃப் டைம்ல என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிகல் 368 சப் கிளாஸ் 4ம் 368 சப் கிளாஸ் 5 ஆட் பண்ணிருப்பாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா வாட் எவர் தி ப்ரொவிஷன் நீங்க வந்து ஆர்டிகல் 368 ஃபாலோ பண்றீங்களோ அங்க இருந்து வர்ற லா இருக்கும்ல, அதுக்கு ஆர்டிகல் 13 அப்ளை ஆகாது அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் தான் அதுல ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ இப்போ இது ரெண்டுமே கான்ட்ராடிக்டரி ஆகும்ல ஃப்ரம் திஸ் கேசவானந்த பாரதி கேஸ்ல இருந்து ஃபர்தரா இந்த ரெண்டு ப்ரொவிஷனும். அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தரா வர்ற ஜட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து லெஜிஸ்லேட்டிவ் வந்து டேக்கன் இன்டு கன்சிடரேஷன்ல எடுத்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த ரெண்டு ப்ரொவிஷனும் வந்து இன்வாலிடேட் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ அதை ஹெல்ப் பண்ணது மினர்வா மில்ஸ் கேஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் இன்னமும் அந்த ஃபர்தர் டிபேட் நமக்கு போயிட்டே இருந்தேன். ஸோ மெயினா நீங்க திஸ் பர்டிகுலர் ஷெட்யூல் 9 எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷெட்யூல் 9ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நிறைய ஆக்ட்ஸ் டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ஆக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கொஸ்டின் பண்ணக்கூடாது. கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி அபவுட் தட் பர்டிகுலர் ஆக்ட் இருக்கும்ல, அதை கேட்க கூடாது அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் அந்த 9th ஷெட்யூல் எடுத்துட்டு வரும்போது நமக்கு இருந்த ஒரு ப்ரொவிஷன் இருக்கும்ல அந்த கான்செப்ட். பட் திஸ் பர்டிகுலர் 2007ல வந்த கேஸ்ல எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஈவன் திஸ் பர்டிகுலர் 9th ஷெட்யூல்ல எந்த லா எல்லாம் இருக்கோ அந்த லா கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ இல்ல அது பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்கும்ல, பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அதை வயலேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஈவன் ஷெட்யூல் 9ல இருக்கிற ஆக்ட்ஸ் இருக்கும்ல அதையும் வந்து கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டிக்காக சேலஞ்ச் பண்றதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னா சிட்டிசன்ஸ்க்கு இருக்கும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. பட் இதெல்லாமே எப்பல இருந்து மேஜரான ஒரு சேஞ்சஸ் எல்லாம் நம்ம வர ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா கேசவானந்த பாரதி கேஸ்ல தான் வர ஆரம்பிச்சது. சோ அதை ஃபாலோ பண்ணி வந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி சிமிலரான நேச்சர் இருக்கும்ல, ஜுடிஷியரி இங்க அங்க மாத்தி வேற வேற ப்ரிடிக்ஷன்ஸ் இல்ல வேற வேற ஜட்மெண்ட்ஸ் கொடுக்காம ஒரு போல ஜட்மெண்ட்ஸ் கொடுத்தது எப்போல இருந்து அப்படின்னா கேசவானந்த பாரதி கேஸ்ல இருந்து அப்படிங்கிறது தான் லைக் இட் இஸ் வெரி அப்பரண்ட் இந்த கேஸோட எவல்யூஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது. ஸோ தி மெயின் திங் இஸ் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற எல்லா ப்ரொவிஷன்ஸுமே வந்து லா அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரும் ஆஸ் பர் ஆர்டிகல் 13 அப்படின்னு தான் இந்த பர்டிகுலர் கேஸ்ல எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இஃப் எதெல்லாம் ஆர்டிகல் 13க்கு கீழே லா அப்படின்னு நான் டிஃபைன் பண்றனோ அது ரெண்டு கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வாட் எவர் தட் பர்டிகுலர் லா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும்ல, பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. And that even includes 9th schedule. அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா வாட் எவர் தி அமெண்ட்மெண்ட்ஸோ இல்ல புதுசா நீ ஆட் ஆன் பண்றியோ இல்ல ரிமூவ் பண்றியோ தட் ஷுட் பைண்ட் வித் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ரைன் இருக்கும்ல, அதை வந்து பைண்ட் பண்ணி இருக்கும். அதை வயலேட் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் லாவை கொஸ்டின் பண்றதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்கும்னா ஜுடிஷியரிக்கு இருக்கும். இட் மைட் பி ஹை கோர்ட்டா இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டா இருக்கலாம், அண்டர் ஆர்டிகல் 32 அண்ட் திஸ் பர்டிகுலர் திங்க ஹெல்ப் பண்ணது தான் இந்த பேசிக் கேசஸ் எல்லாம் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஹோப் இட் இஸ் கிளியர் ஹவு திஸ் செக்ஷன் 13 அண்ட் ஃபர்தரா அதுக்குள்ள இருக்கிற லா அப்படிங்கிற டெஃபினிஷனை ஃபர்தர் கேசஸ்ல இன்வால்வ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் மெயின் கண்டிஷன்ஸ் இங்க எல்லாமே. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கும், இது இந்த பர்டிகுலர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதை இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது இன்னொரு கான்செப்ட்ஸையும் நம்ம சேர்த்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா whether this particular fundamental rights can be amended or not அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா this particular amendment மூலியமா நீங்க ஒரு ப்ரொவிஷனை கான்ஸ்டியூஷனுக்குள்ள இன்க்ளூட் பண்ணும்போது அது லாவா இல்லையா ஆஸ் பர் ஆர்டிகல் 13 அப்படிங்கிற கேசஸ்க்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணது இந்த கேசஸ் எல்லாமே. அண்ட் இந்த கேசஸ் எல்லாமே ஃபர்தர் கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா whether a fundamental rights can be amended or not அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. நீங்க
லைக் இந்த ஃபர்ஸ்ட் 3 கேஸ் இருக்கும்ல, இந்த ஃபர்ஸ்ட் 3 கேஸோட பேஸ் எல்லாமே ஒரே மாதிரியான கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். இந்த 3 கேஸ்லயுமே ஒரு பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் கிட்ட நெறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. அண்ட் கவர்ன்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு ஸ்பெசிபிக் ஆக்ட், அந்தந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெசிபிக் ஆக்ட லெஜிஸ்லேட் பண்ணி அந்த ஆக்ட் மூலியமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, லேண்ட் சீல் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. இப்போ ஒரு மனுஷன் இருக்கான்னா, இந்த மனுஷனுக்கு எவ்வளவு வந்து ப்ராப்பர்ட்டி அவனுக்கு அண்ட் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு தேவையோ அதை மட்டும் தான் அவன் வச்சிருக்கணும். இவ்ளோ இவ்ளோ ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வரைக்கும் தான் அவங்க வச்சிருக்கணும். அதுக்கு மேல அவங்கிட்ட அந்த லேண்ட் இருந்தது அப்படின்னா கவர்மெண்ட் அதை சீஸ் பண்ணிக்கும். அதை சீஸ் பண்ணி எடுத்துட்டு கவர்மெண்டோட பர்பஸ்க்கோ இல்ல ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள் இருக்கும்ல, அதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷனை வந்து வேற வேற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க இந்த 3 கேஸ்லயுமே. சோ இதை சேலஞ்ச் பண்ணி தான் என்னோட லேண்ட் அண்ட் நீ அதை எப்படி கிராப் பண்ணி எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின் கேட்கிற. அண்ட் அந்த கொஸ்டின் பேசிக்கா கேட்கறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் பர்டிகுலர் ஆர்டிகல் 19க்கு கீழே ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அவரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்தது இல்ல பிகினிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல. சோ இந்த பர்டிகுலர் கேஸ்ல எல்லாம் வரும்போது அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்த. சோ அப்போ ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருக்கும்போது ஸ்டேட்டால என்ன பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வர முடியாது. அண்ட் அந்த ஆக்ட் எடுத்துட்டு வந்தாலும் as per ஆர்டிகல் 13க்கு கீழே என்ன ஆகும் அப்படின்னா அது இன்வாலிடேட் ஆகும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மேஜர் டிஃபென்ஸா இருந்தது. பட் அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் தான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு நிறைய ஆக்ட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய லேண்ட் சீலிங் ஆக்ட்ஸ் இருக்கும். நீங்க 9th ஷெட்யூல் எடுத்து பாத்தீங்கன்னா லைக் மெஜாரிட்டி ஆஃப் தி ஆக்ட்ஸ் எப்படி இருக்குன்னா பேஸ்ட் ஆன் லேண்ட் இருக்கும்ல அந்த ரிலேட்டட் ஆக்ட்ஸ் தான் இருப்பாங்க இருக்கும். சோ அந்த ஆக்ட்ஸ் எல்லாத்தையும் தான் 9th ஷெட்யூல்ல லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த ஆக்ட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த ஆக்டோட கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை பத்தி யாரும் கேள்வி கேட்க கூடாது. ஈவன் டு தி சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கறதுனால தான் 9th ஷெட்யூல்ல இருக்கிற ஆக்ட்ஸ் எல்லாமே எக்ஸப்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் தி ஜெனரல் திங் இஸ் இப்போ 9th ஷெட்யூல்ல இருக்கிற ஆக்ட்ஸையும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா இஃப் 9th ஷெட்யூல்ல இருக்கிற ஆக்ட்ஸும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுச்சுன்னா we can question that அப்படிங்கிறது தான் பிரசன்ட்ல இருக்கிற கண்டிஷன். சோ இந்த 3 பர்டிகுலர் கேஸ் எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணும்போது நமக்கு இன்னொரு அந்த ஜட்மெண்டோட ஃபர்தர் டெஃபினிஷன்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குமல்ல அதை என்ன பண்றதுக்கான அமெண்ட் பண்றதுக்கான பவரும் வந்து பார்லிமெண்ட்க்கு இருக்கு அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா வித் சர்டன் கண்டிஷன்ஸ் லெஜிட்டிமேட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் 2 கேஸ் லாஸ்ல ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா வாட் இஸ் தட் லெஜிட்டிமேட் அப்படிங்கறத வந்து பெருசா டிஃபைன் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ வித் கான்ஸ்டியூஷனுக்குள்ள இருக்கிற பவர்ஸ்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் 2 கேஸ் லாஸ்ல சொல்லியிருப்பாங்க. பட் அது அந்த பர்டிகுலர் அந்த எது வந்து ப்ராப்பரான பவர் என்ன அண்ட் எதை பேஸ் பண்ணி அவங்க அமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபர்தர் டெஃபினிஷன்ஸோ இல்ல கைட்லைன்ஸோ என்ன பண்ணல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டும் கொடுக்கல கான்ஸ்டியூஷனும் கொடுக்கல. சோ அப்போ அந்த ஃபர்தர் டிபேட் இன்னும் அதிகமாக போகும்போது வந்த பர்டிகுலர் கேஸ் தான் கேசவானந்த பாரதி கேஸ். சோ இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரும் பண்ணிருப்பாங்க அண்ட் அலாங் வித் தட் சில கைட்லைன்ஸும் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா அந்த கைட்லைன்ஸ் இருக்கும்ல அதுவுமே வந்து எக்ஸாஸ்டிவ் அதுதான் வந்து ஓவரால் லிஸ்ட் அப்படின்னு கேட்டா கிடையாது. இட் கீப்ஸ் ஆன் சேஞ்ச் இட் கீப்ஸ் ஆன் எவால்வ் அப்படிங்கிறது தான் பிரசன்ட் கண்டிஷன். ஸோ தி திங் இஸ் கேசவானந்த பாரதி கேஸ்ல ஹெல்ப் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்க அமெண்ட் பண்ணலாம். பட் ஆனா அதுல 2 கண்டிஷன். ஸோ ஃபண்டமெண்டல் பார்ட் 3ல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான பேசிக் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும்ல அதை வயலேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா அதே மாதிரி ஓவரால் கான்ஸ்டியூஷனுக்குன்னு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல அதை வயலேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கேசவானந்த பாரதி கேஸ்ல கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரோட டாக்ரைன்குள்ள எதெல்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் அந்த பர்டிகுலர் கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ அந்த இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு சில லிஸ்ட் இருக்கும்ல அந்த லிஸ்ட் வந்து அதுதான் வந்து கம்ப்ளீட் அப்படின்னு கேட்டா கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ திங் விச் இஸ் ஹெல்ட் இன் பர்டிகுலர் கேஸ். அண்ட் அதை இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்றதுக்கான பவர்ஸ் எல்லாம் ஜுடிஷியரிக்கு இருக்கு. ஃபர்தர் கேஸ்ல அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை எவால்வ் பண்ணலாம் இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதுலயே ஹெல்ப் பண்ணியும் வச்சிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி மெயின் திங். ஆர்டிகல் 13க்கு கீழே 2 கொஸ்டின் ரைஸ் ஆகும்.
whether fundamental rights can be amended or not. Initially amend பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஜட்மெண்ட்ஸ் தான் வந்து ஜுடிஷியரி கொடுத்துட்டு இருந்தேன். பட் ஓவரால் பீரியட் ஆஃப் டைம் ஜுடிஷியரி சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணலாம், பட் பேசிக் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செக்கோட என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு அலோவ் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின், அமெண்ட்மெண்ட் மூலியமா ஆட் பண்ற ப்ரொவிஷன்ஸ் டு தி கான்ஸ்டியூஷன் லாவா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இட் இஸ் அ லா. இஃப் இட் வயலேட்ஸ் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா இட் இஸ் இன்வாலிட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயத்த வந்து ஜுடிஷியர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 13 வச்சு டிஃபைன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் மெயின் திங் விச் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் ஆர்டிகல் 13. அண்ட் அதுக்கப்புறமா ஆர்டிகல் 13ல நம்ம ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 1 and 2 எடுத்து படிக்கும்போது ரெண்டு விஷயம் நமக்கு தெரியும். ஒன்னு டாக்ஸ் அபவுட் போஸ்ட் கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறமா லா எடுத்துட்டு வரீங்க அண்ட் அந்த லா வந்து பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னா அதோட வேலிடிட்டி என்ன. அதுவே ஒரு பர்டிகுலர் லா கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடியில இருந்தே என்ஃபோர்ஸ்ல இருந்துட்டு இருக்கு, பட் ஜஸ்ட் பிகாஸ் அந்த கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ் ஆனதுனால அன்னில இருந்து இட் பிகம்ஸ் இன்வேலிட் ஆகுது அப்படின்னா அதோட வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறது ரெண்டு ப்ரொவிஷனை தான் வந்து ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 1 and 2 கீழே டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது எது மேஜரா டிஃபைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி சில ஆக்ட்ஸ் எல்லாம் இருந்தல்ல அதை பத்தி தான் டிஃபைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆக்ட் இருந்திருக்க, லாஸ் எல்லாம் இருந்திருக்க, கான்ஸ்டியூஷன் வந்ததுனால ஸோ இங்க இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது வயலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஆக்டை எதர் ஃபுல் ஆக்டுமே வந்து கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆக்ட் ஃபுல்லாவே என்ன பண்றாங்க அப்படின்னா ரிப்பீல் பண்ணி எடுக்கிறாங்க. இல்ல அந்த ஆக்ட்ல இருக்கிற ஏதோ சில ப்ரொவிஷன்ஸ் மட்டும் கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ப்ரொவிஷன்ஸை மட்டும் என்ன பண்றாங்கன்னா ரிப்பீல் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் ஆக்ட்ஸ்ல எதெல்லாம் வந்து இன்வாலிடா இருக்கோ இப்போ கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறமா அதை பேஸ் பண்ணி அவங்க யாருக்காச்சும் எல்லாம் பனிஷ்மெண்ட் எல்லாம் போயிருக்கும்ல, இல்ல யாருக்காச்சும் ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கும்ல, சோ அதுக்கான எஃபெக்ட் இருக்கும்ல அதை டிஃபைன் பண்றதுதான் திஸ் பர்டிகுலர் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். சோ யாராவது வந்து அதுக்கு லைக் போஸ்ட் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி யாருக்காவது ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடைச்சிருந்தது அப்படின்னா இட் இஸ் ஓவர், அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. சோ அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா இனிமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஃப்ரம் ஹியர் ஆஃப்டர் கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறமா இருந்து எந்தெந்த பர்டிகுலர் போஸ்ட் கான்ஸ்டியூஷன் லாலாம் இன்வாலிடா இருக்கோ அது இனிமே வந்து செயல்படாது, இனிமே அதுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்ல அப்படின்னு தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கிடையாது அப்படிங்கறத டிஃபைன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. So this is what held in this particular இந்த பிபிடில அதை தான் டிஃபைன் பண்ணிருப்பேன். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் என்ன கேசவ சாரி So Keshavanan Madhavan Menon versus State of Bombay. இந்த இயர் 1951ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பிரஸ் எமர்ஜென்சி பவர் ஆக்ட் 1931ல. ஸோ 1931ல இந்த பிரஸ் ரிலேட்டட்ல ஒரு ஆக்ட் இருக்கு பாம்பேல. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் எதுவும் பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட். இந்த பேம்ப்ளெட்ஸ்னா ஜென்ரலான பேம்ப்ளெட்ஸ் கிடையாது, இந்த மாதிரியான ஒரு நேச்சர் ஆஃப் பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போட்டு வச்சிருக்காங்க. பட் திஸ் பர்டிகுலர் மேனன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் 1931ல இருக்கிற அந்த ஆக்டை வயலேட் பண்ணி பேம்ப்ளெட்ஸ் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனா இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா சில பேம்ப்ளெட்ஸ் எல்லாத்தையும் 1949ல பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அதனால திஸ் பர்டிகுலர் பர்சன் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருப்பாங்க. அவருக்கு அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வெளியவும் போயிருப்பாரு. சோ அதுக்கான ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா அவர் பண்ணிருப்பாரு. அதுக்காக அவருக்கு ஜட்மெண்ட் லைக் பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அதை அவர் என்னவும் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல பிரிசன்லயும் இருந்துட்டு அவர் ரிலீஸும் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த இயர் 1950ல நமக்கு கான்ஸ்டியூஷன் வந்ததா. ஸோ கான்ஸ்டியூஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 19 சப் கிளாஸ் 1A கீழே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆக்டை வந்து சேலஞ்ச் பண்றாரு. ஸோ 1931ல இந்த மாதிரி பேம்ப்ளெட்ஸே பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருக்கு. அண்ட் அந்த ஆக்ட்ல இருக்கிற இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஆர்டிகல் 19(1) சப் கிளாஸ் ஏவை வந்து வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி அந்த ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி எனக்கு வந்து பனிஷ்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க, அந்த பனிஷ்மெண்ட்டுக்கும் வந்து எனக்கு காம்பன்சேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இஷ்யூ வந்து அவர் அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கு ஜுடிஷியரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயத்த ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் நீங்க
கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடி இருந்த லாஸ பேஸ் பண்ணி நீங்க ஏதாவது பனிஷ்மெண்ட்டோ இல்ல ஏதாவது காம்பன்சேஷனோ எல்லாம் பே பண்ணி இட் இஸ் ஓவர் அப்படின்னா, முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, அந்த முடிஞ்சு போனதுக்கான எஃபெக்ட் வந்து உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா மாத்த முடியாது. ஃப்ரம் ப்ராஸ்பெக்டிவா தான் என்ன ஆகும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனோட ப்ரொவிஷன்ஸ் வந்து அப்ளை ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இயர் ஆஃப்டர் இதுக்கு மேல இருந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ற மாதிரி இருக்கிற லாஸை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா மேபி இப்ப கான்ஸ்டிடியூஷன் வந்துருச்சு, யாரோ ஒரு பர்டிகுலர் பர்சன் இஸ் அண்டர் கோயிங் சம் ஜுடிஷியல் அது பிரிசன்ல எல்லாம் இருந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா அதுக்கான ஒரு பேசிக் இஷ்யூ இருக்கும்ல, அந்த இஷ்யூ வந்து இன்வாலிட் ஆகுது கான்ஸ்டிடியூஷன் வந்ததுனால. அவங்க வந்து மிட்வே ஆஃப் ஜுடிஷியல் ப்ராசஸ்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த பர்டிகுலர் விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லா வந்து கேன்சல் ஆகலாம் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. தி திங் இஸ் ஆல்ரெடி அவங்க அதை வந்து அந்த பனிஷ்மெண்ட்டோ இல்ல காம்பன்சேஷனோ பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ப்ராஸ்பெக்டிவா தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதுவே இந்த இன்வாலிடா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது ஒரு ஆக்ட சேலஞ்ச் பண்றீங்க, அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் ஆன் கோயிங்ல போயிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ் ஆன் கோயிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 இயர் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கேன் அப்படிங்கும்போது அவர் 6 மந்த் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து அண்டர்கோன் பண்ணிட்டாரு. இப்ப கான்ஸ்டிடியூஷன் என்ஃபோர்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது ஃபர்தர் 6 மந்த் இருக்கும்ல, அதை அவர் இனிமே வந்து என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா ஃபாலோ அப் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு இன்டர்பிரிட்டேஷனும் இந்த பர்டிகுலர் கேஸ்லால டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சோ இன்னொரு கேஸ் அந்த அந்த பர்டிகுலர் கேஸ்ல இன்னொரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு இல்ல. சோ இந்த அவர் சொல்லியிருப்பாரு. சோ 19(1)A கீழே இந்த ஆக்ட் வந்து லைக் அந்த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸை வந்து வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிருப்பாரு. அப்பதான் கான்ஸ்டிடியூஷன் லைக் ஜட்ஜஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஓல் ஆஃப் ஆக்டையே நம்ம வந்து இன்வாலிடேட் பண்ணணுமா, இல்ல எந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து பேம்ப்ளெட்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நான் வந்து இன்வாலிடேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் எல்லாத்தையும் அந்த இடத்துல ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அப்போ அந்த ஃபர்தர் டிஸ்கஷன்ல இருந்து எவால்வ் ஆனதுதான் திஸ் பர்டிகுலர் நிறைய டாக்ரைன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் எவால்வ் பண்ணி டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ இந்த டாக்ரைன் ஆஃப் செவரபிலிட்டி, டாக்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே ஃபர்தரா இந்த மாதிரி கேஸ் லாஸ்ல டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ மேஜரா இதுல என்ன ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் எப்போ வந்து என்ஃபோர்ஸ் ஆச்சோ அப்போ கான்ஸ்டிடியூஷனோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ப்ராஸ்பெக்டிவா தான் அப்ளை ஆகும், ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கிடையாது அப்படிங்கறத ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி சோ இந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்த லாஸ் எல்லாமே ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஓல் ஆஃப் ஆக்ட் இருக்கும்ல, அது இன்வாலிட் ஆகுமா, இல்ல எந்த ப்ரொவிஷன் வந்து அகெயின்ஸ்ட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கோ அது இன்வாலிட் ஆகுமா அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து ஃபர்தரா எவால்வ் ஆயிட்டே இருந்தது. பட் அதை நம்ம டாக்ரைன்ஸ் எல்லாம் வரும்ல, அதை வச்சு படிக்கும்போது நமக்கு இன்னும் கிளியரா தெரிய வரும். ஸோ திஸ் இஸ் தி பேசிக் திங். 2 கொஸ்டின் ரைஸ் பண்ணிருப்பாங்க, அது இன்னும் ஃபர்தர் எவால்வ் ஆயிட்டே இருந்திருக்கும் இந்த கேஸ் லாஸ்ல இருந்து. பட் ஜென்ரலா ஆர்டிகல் 13க்கு கீழே எடுத்துட்டு கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி எடுத்துட்டு வர்ற எல்லா லா அண்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும்ல, அது எல்லாமே ப்ராஸ்பெக்டிவா தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கறத வந்து ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 1க்கு கீழே டிஃபைன் பண்ணிருப்பாங்க. And following this, லைக் நான் வெரி பிகினிங்ல சொன்னேன்ல ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ இதுக்கு மேல நம்ம பார்க்க போறது எல்லாமே ஜென்ரலான கான்செப்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஆர்டிகல் 13ல 4 சப் கிளாஸஸ் இருக்கும், அதை நம்ம டிஃபைன் பண்ணோம். ஒன்னு டாக்ஸ் அபவுட் போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனலோட லா என்ன, அப்புறம் இன்னொன்னு ப்ரீ கான்ஸ்டிடியூஷனோட லா என்ன, அண்ட் வாட் இஸ் ஜென்ரலி லா அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் 4th கிளாஸ் என்ன அப்படின்னா வெதர் அமெண்ட்மெண்ட் மூலியமா எடுத்துட்டு வர்ற ப்ரொவிஷன் எல்லாம் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனா லாவா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தான் ஆர்டிகல் 13க்கு கீழே டிஃபைன் பண்ண ப்ரொவிஷன்ஸ். பட் ஆனா அந்த ஆர்டிகல் 13க்கு கீழே இருக்கிற அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபர்தர் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல ஜுடிஷியரி, அதுல இருந்து நிறைய கான்செப்ட்ஸ் அப்புறம் டாக்ரைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எவால்வ் ஆயிருக்கும். ஸோ அதை தான் நம்ம இனி ஃபர்தரா பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ ஆர்டிகல் 13ஓட சப் கிளாஸ் 1ம் 2மே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இன்டைரக்டா ஜுடிஷியரிக்கு வந்து என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா அதை ரிவ்யூ பண்றதுக்கான பவர் கொடுத்திருப்பாங்க. ஸோ வென் எவர் போஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது ஒரு லா இருக்கலாம், இல்ல ப்ரீ கான்ஸ்டிடியூஷனுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு லாவை நீங்க எடுத்துட்டு வரலாம். இதுல ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் லாவை வந்து கொஸ்டின் கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இருக்கும் இல்ல, அதை கொஸ்டின் பண்றதுக்கான பவர் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஜுடிஷியரிக்கு இருக்கும் அப்படிங்கறத அந்த சென்டென்ஸ்ல நம்மளால வாசிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ஜுடிஷியரிக்கு எந்த ஜுடிஷியரிக்கு அந்த பவர் இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் மட்டும்தான் அந்த பவர் இருக்கும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி
எதெல்லாத்தையும் வந்து அவங்க வேலிடிட்டியை வந்து கொஸ்டினா செக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் வெனவர் ஒரு லா எடுத்துட்டு வராங்க அண்ட் அந்த லா வந்து பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இருக்கும்ல, அதை வயலேட் பண்ற மாதிரி இருந்தாதான் நீங்க அதை கொஸ்டின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஃபினிஷன் எல்லாத்தையும் இனிஷியல் ஸ்டேஜ்ல கொடுத்துருப்பாங்க. பட் அது ஃபர்தரா எவால்வ் ஆகி தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இன்க்ளூடிங்ல எடுத்துட்டு போயிட்டு தான் தட் பர்டிகுலர் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் இருக்கும்ல, ஸோ பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணா மட்டும்தான் அந்த லாங்கிறது லைக் வயலேட்டிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே வராது. ஸோ பார்ட் 3 தாண்டி இன்னும் மத்த பார்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இருக்கும்ல, அதுல ஏதாவது எல்லாம் சிலதெல்லாம் குவாலிஃபைஸ் அண்டர் பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு கீழே வருது அப்படின்னா, அதை வயலேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ட்ஸ் நீங்க எடுத்துட்டு வந்தாலும் அதை கொஸ்டின் பண்றதுக்கான பவரும் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஜுடிஷியரிக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் கேசவானந்த பாரதி கேஸ்ல ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் மெயின் திங். திஸ் ப்ரீ கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி எடுத்துட்டு வர்ற லா ஏதாவது வயலேட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஆர்டிகல் 13(1)க்கு கீழே ஜுடிஷியரி அதை கேள்வி கேட்கலாம். அதுவே வந்து ஆர்டிகல் 13(2)க்கு கீழே கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறமா சில லாஸ் ஏதாவது ஸ்டேட்டோ இல்ல சென்ட்ரலோ எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ இல்ல பேசிக் ஸ்ட்ரக்சரையோ வயலேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க கொஸ்டின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு இன்னும் கிளியராலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வி ஷுட் நோ தி கான்செப்ட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கும்ல, அது நமக்கு தெரியணும். அண்ட் அதே மாதிரி அலாங் வித் த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும்ல, இந்த ரெண்டு கான்செப்டும் நம்ம ஒரு பேசிக்கா ஒரு அவுட்லைன் இருக்கும்ல, அது தெரிஞ்சுட்டு நீங்க ஜுடிஷியல் ரிவ்யூ படிக்கும்போது இட் வில் பி வெரி கிளியர் எதுக்கு வந்து ஜுடிஷியரிக்கு அதை ரிவ்யூ பண்றதுக்கான பவர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரிய வரும். இப்போ ஜென்ரலா செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்தோம் அப்படின்னா லைக் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே ரொம்ப அப்பரண்டா டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஆனா திஸ் பர்டிகுலர் இந்த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ திஸ் ஆஃப்டர் திஸ் பிரசிடென்ட்கான டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கு அடுத்தெல்லாம் நீங்க படிப்பீங்க. ஸோ சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன் எப்படி இருக்கு, ஜுடிஷியரி ரிலேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கான்ஸ்டியூஷன்ல டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுல இருந்து தான் நீங்க என்ன பண்ணி இன்டர்பிரிட்டேஷன் எடுக்கணும் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு அப்படிங்கறத இன்டைரக்டா தான் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. பேசிக்கா போயிட்டு செப்பரேஷன் ஆஃப் பவர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் எல்லாம் நம்மளால கான்ஸ்டியூஷன்ல பார்க்க முடியாது அப்படிங்கறத கண்டிஷன். அண்ட் அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செப்பரேஷன் ஆஃப் பவர்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி இந்த 3 பிரான்ச் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும்ல, இவங்க எல்லாரும் தனித்தனியா ஒர்க் பண்ணணும். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் போய் எக்ஸிக்யூட்டிவோட இன்வால்வ் ஆகக்கூடாது, எக்ஸிக்யூட்டிவ் போய் ஜுடிஷியரியோட இன்வால்வ் ஆகக்கூடாது, அதே மாதிரி ஜுடிஷியரி போய் மத்த 2 ஆர்கன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்டோட ஃபங்க்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடாது, எல்லாமே தனித்தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் பவர். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ங்கிற கான்செப்ட் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதில்ல. ஸோ அங்க சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். அண்ட் தட் பர்டிகுலர் திங்கை டிஃபைன் பண்ணது தான் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்ஷியலா இருக்கிற ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கும்ல, அதுதான் இந்தியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க வித் பேசிக் ஸ்ட்ரக்சர் வித் டாக்ரைன் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் செப்பரேஷன் ஆஃப் பவர் படிக்கும் போது கூட சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா செக்ஸ் அண்ட் பேலன்ஸையும் சேர்த்தே படிப்போம். இதுக்கு இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா இப்போ லெஜிஸ்லேட்டிவோட நேச்சர் என்னன்னா லாவை எனாக்ட் பண்ணி கொடுக்கறது, எக்ஸிக்யூட்டிவோட நேச்சர் அந்த எனாக்ட் பண்ணி லா கொடுக்கறல அதை கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஜுடிஷியரி அதுல ஏதாவது பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதை அட்ரஸ் பண்றது. ஸோ இப்போ இந்த இந்த வேலையை மட்டும் அவங்க தனித்தனியா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டான செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்குன்னு அர்த்தம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 13க்கு கீழே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வராங்க அண்ட் அந்த ஆக்ட் கான்ஸ்டியூஷனையோ இல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸையோ வயலேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஜுடிஷியரி என்ன பண்ணலாம்னா உள்ள இன்வால்வ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா 2 ஆர்கன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்க்கு இடையில இருந்த அந்த செப்பரேஷன் உடஞ்சு ஒருத்தங்க ஒன்ன வந்து ஒரு பவர் அவங்க கிட்ட இருக்கிற பவரை அபியூஸ் பண்ணியோ இல்ல அல்ட்ராவீரஸா போய் ஒன்னு செய்யும் போது இன்னொரு ஆர்கன் உள்ள வந்து என்ன பண்ணலாம்னா அதை கொஸ்டின் பண்ணலாம், ஸோ அதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும்ல, அதுதான் நம்ம செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸை வச்சுதான் நம்ம என்ன சொல்வோம்னா இந்தியா கிட்ட ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் சென்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கான்னு கேட்டா இல்ல அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்போம். எப்பெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஆர்கன் ஆஃப் தி கவர்மெண்ட் அவங்களோட பவர்ல இருந்து எக்ஸஸா போறாங்களோ அப்போ இன்னொரு ஆர்கன் ஆஃப் தி கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்ஃபியர் ஆகலாம் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ
லெஜிஸ்லேட்டிவ் ஏதாவது தப்பு பண்ணும்போது ஜுடிஷியரி உள்ள வருவாங்க. அதே மாதிரி ஜுடிஷியரியில ஏதாவது தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இன் ஜெனரல் ஜுடிஷியரி இருக்கிற அந்த ஜட்ஜஸ் ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்கள ரிமூவ் பண்ணணும். அந்த ரிமூவல் ப்ராசஸ் எல்லாமே எப்படி வரும்னா லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ்க்குள்ள வந்துடும். ஏன்னா அந்த இம்பீச்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் எல்லாமே என்ன நடக்கும்னா பார்லிமெண்ட்குள்ள போகும். பார்லிமெண்ட்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் அலிகேஷன்ஸ் வச்சு. அப்போ ஒரு பர்டிகுலர் ஜுடிஷியரி தப்பு பண்ணுது அப்படின்னா அதை செக் பண்றதுக்கான பவர் யார் கையில இருக்கும்னா லெஜிஸ்லேட்டிவோட கையில இருக்கும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் சிமிலர் கான்செப்ட் இது அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி ஒர்க் ஆகும். எக்ஸிகியூட்டிவ் தப்பு பண்ணா அப்போ எதர் லெஜிஸ்லேட்டிவோ இல்ல ஜுடிஷியரியோ கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வென் தேர் இஸ் அ செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கும் அந்த இடத்துல எல்லாமே வந்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸும் ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்து ஒர்க் ஆகும். அதனாலதான் இந்தியால ஸ்ட்ரிக்ட் சென்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் இல்ல அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆர்டிகல் 13ல இருக்கிற ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கும்ல, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ஏதாவது தப்பு பண்ணும்போது ஜுடிஷியரி போய் ரிவ்யூ பண்ணலாங்கிறது ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்க்கு கீழே வரும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 13 கீழே தான் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இதோட ஃபர்தர் இன்டர்பிரிட்டேஷன்ல நீங்க போகும்போது செப்பரேஷன் ஆஃப் பவர் அண்ட் செக்ஸ் அண்ட் பேலன்ஸையும் நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஜெனரல் திங். ஸோ இந்த லைக் ஆஸ் யூ பீப்புள் அவேர் இந்த கேஸ்ல எல்லாமே நான் எப்படி டிஃபைன் பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்பெல்லாம் வந்து திஸ் பர்டிகுலர் லெஜிஸ்லேச்சர் அதாவது பார்லிமெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பவரை தாண்டி பியாண்ட் போயிட்டு கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ இல்ல பேசிக் ஸ்ட்ரக்சரையோ வயலேட் பண்ற மாதிரி ஒரு லா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. லாவோ ஆக்டோ ரூல்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அண்ட் அதை எடுத்துட்டு வரும்போது ஜுடிஷியரி போயிட்டு அவங்கள கொஸ்டின் பண்ணும். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த கேஸ் எல்லாமே பேசிக்கா அந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கு கீழே தான் ரிவால்வ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை நான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிருப்பேன். சோ இப்போ லைக் ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் மட்டும் நமக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த இயர் 1951ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கான்ஸ்டியூஷனை ஃபர்ஸ்ட் டைம் அமெண்ட் பண்ணிட்டு அதுலதான் நமக்கு லைக் இனிஷியலி கான்ஸ்டியூஷன்ல 8 ஷெட்யூல்ஸ் தான் இருந்தது அப்படிங்கறத படிச்சிருப்போம். சோ அப்போ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் மூலியமா தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 9th ஷெட்யூல உள்ள ஆட் பண்றோம். அண்ட் அதே மாதிரி ஆர்டிகல் 31 சப் கிளாஸ் பி அப்படிங்கறதையுமே நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆட் பண்ணிருப்போம். சோ இப்போ 9th ஷெட்யூல சப்போர்ட் பண்ணி இருக்கிற ப்ரொவிஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 31 சப் கிளாஸ் பி. ஆர்டிகல் 31 சப்கிளாஸ் பி என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா 9th ஷெட்யூல்ல எந்த ஆக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆக்டோ ரூல்ஸோ ரெகுலேஷன்ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்களோ அந்த ஆக்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஜுடிஷியரி கொஸ்டின் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த உள்ள எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இதை ஏன் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் பேசிக்கா ஒரு கொஸ்டின் எல்லாம் இருந்தல்ல வெதர் இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா ஒரு ப்ரொவிஷனை உள்ள ஆட் ஆன் பண்றாங்க அப்படின்னா அது லா அப்படிங்கிற டெபினிஷனுக்குள்ள வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டிபேட் எல்லாம் போச்சு இல்ல. அந்த பர்டிகுலர் ஒரு அது ஒரு ப்ராப்பரான டிஃபைன் இல்ல அப்படிங்கிற ஒரு நேச்சர் இருக்கும் இல்ல ஒரு லூப் ஹோல் எல்லாம் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு 9th ஷெட்யூலே உள்ள ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த 9th ஷெட்யூல்ல என்னெல்லாம் ஆக்ட் இருக்கோ அந்த ஆக்ட் பத்தி வந்து ஜுடிஷியரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆர்டிகல் 13 யூஸ் பண்ணி கேள்வியே கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள ஆட் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் ஆனா இந்த பர்டிகுலர் 9th ஷெட்யூல்ல தான் நிறைய அந்த லேண்ட் சீலிங் ஆக்ட் எல்லாம் உள்ள இருக்கும். அதை கொஸ்டின் பண்ணி தான் சங்கரி பிரசாத் கேஸ், கோலக்நாத் கேஸ், கேசவநந்த பாரதி கேஸ் எல்லாம் ஃபர்தரா எவால்வ் ஆயிட்டே இருக்கு. அண்ட் ஜுடிஷியரியுமே நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும். ஆர்டிகல் 31 பியும் அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அதாவது 9th ஷெட்யூலையும் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்கறதுனால தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 24th அமெண்ட்மெண்ட்க்கு கீழே என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ஒரு பேசிக் ப்ரொவிஷனே ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வாட் எவர் நீங்க வந்து ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி ஒரு அமெண்ட்மெண்ட் மூலியமா நீங்க ஒரு ப்ரொவிஷனை உள்ள ஆட் ஆன் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ லா அண்டர் ஆர்டிகல் 13 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சோம்ல. அப்போ வந்து ஆப்வியஸா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ ஜுடிஷியரிக்கு இருக்கிற அந்த ரிவ்யூ இருக்குல்ல அதுல இருந்து அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணி வைக்கிறாங்க. சோ அப்போ இன்னும் ஃபர்தரா அந்த டிபேட் எல்லாம் ஃபர்தரா எவால்வ் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் வந்து கேசவானந்த பாரதி கேஸ்ல ஒரு எண்ட் கொடுத்திருப்பாங்க. வாட் எவர் நீங்க கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமா ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா ஆர்டிகல் 13 பேஸ் பண்ணி அது லா அப்படிங்கிற டெஃபினிஷனுக்குள்ள வரும். அண்ட் அதே மாதிரி வந்து ஃபாலோயிங் தட் இருந்துட்டு அந்த மினர்வா மில்ஸ் கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது அப்புறம் ஃபாலோயிங் தட் இருக்கிற கேஸ்ல எல்லாத்துலயுமே ஆர்டிகல் 31 சப் கிளாஸ் பி வந்து ஒரு மாதிரி இன்வாலிடேட் பண்ணுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இதை ரிமூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 9th ஷெட்யூல்ல இருக்கிற லா எல்லாம் இருக்குல்ல அதெல்லாமே சப்ஜெக்ட் டு கான்ஸ்டியூஷனல் ரிவ்யூ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி நேச்சர் ஆஃப் விஷயத்தை தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஃபாலோயிங் இருக்கிற கேஸ்ல எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஈவன் இஃப் இட் இஸ் கேசவானந்த பாரதி கேஸா எடுத்துக்கலாம் இல்ல வந்து வாமன் ராவா இருக்கலாம் இல்லாட்டி ஐஆர் கொஹெலோ கேஸா இருக்கலாம். இவங்க எல்லாருமே
எதைதான் சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த 9th ஷெட்யூல்ல இருக்கிற சில லாஸ் இருக்கும்ல, அததான் சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க. அண்ட் அந்த சில இந்த இந்த எல்லா கேஸ்லயும் பேசிக்கா இருக்கிற விஷயம் எல்லாம் என்னன்னா, அந்த லேண்ட் சீலிங் தான். சோ இது எல்லாத்தையும் ரிவால்வ் பண்ணி இருக்கிறது தான் வந்து ஆர்டிகல் 13 அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. So this is how ஆர்டிகல் 13க்கும் ஜுடிஷியல் ரிவ்யூக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற ஆர்டிகல் 13ஓட சப் கிளாஸ் 1ம் சப் கிளாஸ் 2வும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆனா அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து எடுத்த உடனே வந்து லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட் வந்து ஜுடிஷியரிக்கு அந்த ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துருச்சான்னு கேட்டா இல்ல. அதனாலதான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சங்கரி பிரசாத் கேஸ்ல என்ன ஒரு பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் வந்து கோலக்நாத் கேஸ்லயும் இருந்த அதே பிரச்சனை தான் வந்து கேசவநந்த பாரதி கேஸ்லயும் இருந்த எல்லா இடத்துலயும் லேண்ட் தான் பிரச்சனை, வேற வேற மனுஷங்க, வேற வேற ஸ்டேட் இருந்த. பட் ஆனா இப்போ ஒவ்வொரு கேஸ்லயுமே அந்த ஜட்மெண்ட் நீங்க எடுத்து வாசிக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா ஜுடிஷியரி லைக் இனிஷியல் பீரியட் ஆஃப் டைம்ல அவங்களோட ஜுடிஷியல் ரிவ்யூ அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த எவல்யூஷன் ஆஃப் ஜட்மெண்ட்டும் வந்து வேற வேற மாதிரியான ஒரு பர்டிகுலர் ரிசல்ட்டை கொடுத்த மாதிரி நம்மளால பார்க்க முடியும். ஏன் வந்து ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்டா இருக்கு அந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜுடிஷியரி வந்து அப்பதான் அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கும் சொல்லும்ல, அந்த மாதிரிதான் இந்த கேஸ் லாஸ்ல எல்லாத்துலயுமே எவால்வ் பண்ணிருப்பாங்க. அண்ட் டு தி ஆல்மோஸ்ட் மேக்சிமமா அவங்களோட ரைட்ஸை எங்க யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா கேசவநந்த பாரதி கேஸ் அண்ட் ஃபாலோ அப்ல இருக்கிற கேஸ் எல்லாம் இருக்கும்ல, அங்கதான் போயிட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு மேக்சிமம் பவர் இருக்கும்ல ஜுடிஷியரிக்கு, அதை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே. அண்ட் ஃபாலோயிங் திஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட் படிச்சீங்க அப்படின்னாலே அதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கும், ஜுடிஷியல் ஓவர் ரீச். இப்போ ஒரு ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கு அண்ட் அது வந்து ப்ராப்பரா ரொம்ப ஸ்ட்ரிக்டான சென்ஸ்ல இல்ல. அப்போ ஒருத்தங்க அவங்களோட பவரை தாண்டி அல்ட்ரா வீரஸா போகும்போது இன்னொருத்தங்க போய் அவனை தட்டலாம், கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸும் உள்ள இருக்க. இப்ப நான் போய் என்ன பண்றேன் அப்படின்னா அவனை கேள்வி கேட்க போறேன். ஆனா கேள்வி கேட்க போறேன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் போய் அதிகமா கேள்வி கேட்கிறேன், எக்ஸ்ட்ரா பவர் எடுத்துட்டு நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா தட் கம்ஸ் அண்டர் ஓவர் ரீச். ஆனா அதை யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஓவர் ரீச்சை நம்ம டிஃபைன் பண்ணலாம். இஃப் லெஜிஸ்லேட்டிவோ எக்ஸிகியூட்டிவோ ஏதோ ஒரு விஷயத்த பண்றாங்க அண்ட் அது வந்து பியாண்ட் தி பவர் போய் பண்றாங்க, அப்ப ஜுடிஷியரி போய் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஒரு லிமிடெட் பவர் இருக்கும்ல, அதுக்குள்ள இருந்துதான் அவங்க அந்த கேள்வியை கேட்கணும், தட்டி கேட்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா டு தி பியாண்ட் எக்ஸ்டென்ட் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா இவங்களும் ஒரு அல்ட்ரா வீரஸா போய் எக்ஸசிவ் பவரை யூஸ் பண்ணி அவங்கள கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அதைத்தான் நம்ம ஜுடிஷியல் ஓவர் ரீச் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்க்கு கீழே சொல்லுவோம். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பட் இட் இஸ் நாட் இன் ராங் வேல எங்கேயும் டிஃபைன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா ஜுடிஷியரி அவங்களோட பவர்ல இருந்து எக்ஸசிவா போயிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால நிறைய இடத்துல பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் விஷாக்கா கேஸ் இருக்குல்ல, அதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ்க்கு நம்ம கிட்ட ஆக்டே இல்ல. சோ இப்போ ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கு ஆக்ட் எடுத்துட்டு வர்றது, ரூல்ஸ் எடுத்துட்டு வர்றது எல்லாமே யாரோட நேச்சருக்கு கீழே வரும்னா லெஜிஸ்லேட்டிவ் தான் அதை எடுத்துட்டு வரணும். ஆனா திஸ் பர்டிகுலர் விஷாக்கா கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தேர் இஸ் அ லேக் ஆஃப் லெஜிஸ்லேஷன் இருக்கும். ஒர்க் பிளேஸ்ல நடக்கிற அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு எந்த ஒரு ஆக்டோ ரூல்ஸோ ரெகுலேஷனோ இல்ல. அதனாலதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்கும் போது ஜுடிஷியரி அதை அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் மட்டும் கொடுக்காம ஜுடிஷியரி என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா ஒரு கைட்லைன்ஸே இஷ்யூ பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த கைட்லைன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஆக்ட் டிஃபைன் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கும். சோ அப்போ ஜுடிஷியரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போயிட்டு அவங்க அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க்கை மட்டும் பார்க்காம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போயிட்டு கைட்லைன்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் தான் கொடுத்திருக்கணும், இல்ல எக்ஸிகியூட்டிவ் தான் கொடுத்திருக்கணும். சோ அந்த இடத்துல ஒரு ஓவர் ரீச் இருக்கு அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ அவங்க கொடுத்த அந்த கைட்லைன்ஸை வச்சுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபர்தரா ஆக்ட் ரூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. பட் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃபார் ஹவு திஸ் ஜுடிஷியரி அவங்களோட ஜுடிஷியல் ரிவ்யூ யூஸ் பண்ணும்போது பியாண்ட் போய் ஒர்க் பண்றாங்க, அந்த ஜுடிஷியல் ஓவர் ரீச் பண்றாங்க அப்படின்னா அவங்க போய் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிகியூட்டிவோட ஒர்க் இருக்கும்ல அதுல இன்டர்ஃபியர் ஆகும்போது அது ஓவர் ரீச் ஆகும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. And following this இன்னும் சில டாக்ரைன்ஸ் எல்லாம் இருக்கும். So judicial review and that should be read with separation of power, checks and balance and judicial overreach எல்லாம் நீங்க டுகெதர் வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட் அண்டர் ஆர்டிகல் 13 கீழே. இதுக்கப்புறமா நம்ம ஸ்பெசிபிக் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் இன்டர்பிரேட் பண்ணிட்டு நமக்கு சில டாக்ரைன்ஸ் இருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டாக்ரைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாக்ரைன் ஆஃப் ஷவரபிலிட்டி அண்ட் செகண்ட் ஒன் டாக்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் டாக்ரைன் ஆஃப் வெய்வர். இது மூணும் ரொம்ப முக்கியமான டாக்ரைன் சொல்லுமில்ல அது. பட் இதுலயே வந்து டாக்ரைன் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் அப்படி சொல்லிட்டு ஒரு கான்செப்டும் இருக்கும். அந்த கோலக்நாத் கேஸ் இருக்குமில்ல அதுல நமக்கு டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேசவநந்த
சாரி சங்கரி பிரசாத் கேஸ்லயும் ஃபாலோயிங் தட் இருக்கிற சஜன் சிங் கேஸ்லயும் ஒரு மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த ஜட்மெண்ட்டை ஓவர் ரூல் பண்ணி கோலக்நாத் கேஸ்ல வேற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த ஒரு கான்செப்ட் இருக்கும்ல, அதுதான் வந்து ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே டிஃபைன் பண்ணுவாங்க. அண்ட் அதை நம்ம முன்னாடி அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் படிச்சோம்னா அதுக்கு கீழே நீங்க டுகெதர் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கான்செப்ட் அங்கேயே கிளியர் ஆயிடும். ஸோ அதனால நான் அதை தனியா இந்த இடத்துல ஆட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டரைன் எடுத்தோம் அப்படின்னா டாக்டரைன் ஆஃப் ஷவரபிலிட்டி. நான் முன்னாடி ஒரு பர்டிகுலர் அந்த கேஷவ் மேனன் அப்படி சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் டிஃபைன் பண்ணல. அதாவது பிரஸ் லைக் பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட், பிரஸ் ரிலேட்டட் ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வர அந்த ஆக்ட்ல வந்து பாம்ப்ளெட்ஸ் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் இருக்கேன். ஆனா அதை அப்ரிச் பண்ணிட்டு தட் பர்டிகுலர் கேஷவ் மேனன் என்ன பண்றாங்கன்னா பாம்ப்ளெட்ஸை பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அதனால அவருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த ஆக்டை பேஸ் பண்ணி அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துடுறாங்க. ஸோ இட் ஹேப்பன் பிஃபோர் கான்ஸ்டியூஷன் வந்து எனாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அது நடந்திருக்கு. ஸோ அப்போ 2 கொஸ்டின் ரைஸ் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ வெதர் ஒரு பர்டிகுலர் ஆக்ட்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ப்ரொவிஷனை மட்டும் நீ கொஸ்டின் பண்ணணுமா அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கீழே, இல்ல ஓல் ஆஃப் ஆக்டையே நீ கொஸ்டின் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை நம்ம அந்த இடத்துல பார்த்தோம்ல. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுதான் திஸ் பர்டிகுலர் டாக்ட்ரைன் ஆஃப் ஷவரபிலிட்டி அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா ஒரு 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 ஆக்ட் இருக்கேன் அண்ட் அந்த ஆக்ட்ல நம்மளால ஸ்பிளிட் அப் பண்ணி பார்க்க முடியும் எந்த ப்ரொவிஷன் வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸையோ இல்ல பேசிக் ஸ்ட்ரக்சரையோ வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 50 செக்ஷன் அங்க இருக்கு. அந்த 50ல இந்த 4 செக்ஷன் தான் வந்து வயலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு உங்களால அதை மத்த ப்ரொவிஷன்ல இருந்து ஸ்பிளிட் பண்ணி தனியா பிரிச்சு எடுக்க முடியும் அப்படின்னா அப்போ ஜுடிஷியரி என்ன பண்ணுனா அந்த 4 ப்ரொவிஷன் இருக்கும்ல அதை மட்டும் அவங்க அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லிட்டு மத்த பார்ட் ஆஃப் ஆக்ட் இருக்கும்ல அது எல்லாத்தையும் வந்து வேலிட் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எப்பெல்லாம் உங்களால வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்டோ லாவோ ரூல்ஸோ ரெகுலேஷன்ல இருந்து எது இன்வாலிடேட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனை ஸ்பிளிட் பண்ணி தனியா எடுக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த தனியா எடுக்கிற ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான் இன்வாலிட் அண்ட் மத்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் எல்லாமே வேலிடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இதுவே இன் சவுத்தன் கேசஸ்ல அந்த ஆக்ட்ல ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் தான் வயலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு என்னால தனியா பிரிச்சே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும் போது ஜுடிஷியரி என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்ட்ரைன் ஆஃப் ஷவரபிலிட்டி அப்ளை பண்ண முடியல அப்படின்னா பிரிச்சு எடுக்க முடியல அப்படிங்கும் போது அந்த ஹோல் ஆக்ட் இருக்கும்ல அதையே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வாலிட் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ டாக்ட்ரைன் ஆஃப் ஷவரபிலிட்டி இன் ஜென்ரல் என்ன அப்படின்னா எந்த ஆக்டை நம்ம சேலஞ்ச் பண்றோமோ அந்த ஆக்ட்ல இருக்கிற ப்ரொவிஷனை செப்பரேட் பண்ணி எடுக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த செப்பரேட் பண்ற ப்ரொவிஷன்ஸ் மட்டும் இன்வாலிட்னு சொல்ற பர்டிகுலர் ப்ராசஸ் இருக்கும்ல அதைத்தான் டாக்ட்ரைன் ஆஃப் ஷவரபிலிட்டின்னு சொல்றாங்க. அதுவே அதை ஸ்பிளிட் பண்ணி எடுக்க முடியல அப்படின்னா அந்த ஹோல் ஆக்டே என்ன ஆகும் அப்படின்னா இன்வாலிட் ஆகும் அப்படிங்கிற 2 கண்டிஷனை அந்த இடத்துல டிஃபைன் பண்ணி கொடுத்துறது தான் இந்த ஆக்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயிங் பேக் டு வித் கேஷவ் மேனன் கேஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ அங்கே எந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் வந்து பேம்ப்ளெட் இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும்ல அதை மட்டும் ஜுடிஷியரி என்ன பண்ணும் அப்படின்னா இன்வாலிட் அப்படின்னு ஹெல்ப் பண்ணிட்டு மற்ற ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் இருக்கும்ல அது எல்லாத்தையும் நீங்க ஃபர்தரா ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஜட்மெண்ட்டை ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா ஏகே கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் இருக்கும்ல லைக் ஒரு மாதிரி லேண்ட்மார்க் கேஸ் தான் 1950ல. சோ இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏகே கோபாலன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950க்கு கீழே. ஸோ அந்த ஆக்டுமே 1950ல தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. பேஸ்ட் ஆன் தட் ஆக்டை வச்சு ஒரு பர்டிகுலர் பர்சன் கால்ட் ஏகே கோபாலன் அவர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ திஸ் பர்டிகுலர் பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்ட் ஃபார் அரெஸ்ட் இருக்கும்ல என்னையே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் கேட்கிறாங்க. பட் ஆனா திஸ் பர்டிகுலர் ஆக்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலரா செக்ஷன் 14க்கு கீழே எதுக்காக ஒருத்தங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கறத சில கேஸ்ல சில டைம்ல நம்ம அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதாவது பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950ல செக்ஷன் 14க்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசன் ஃபார் அரெஸ்ட் இல்லாட்டி கிரவுண்ட் ஃபார் டிடென்ஷன் இருக்கும் இல்ல அதை வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் தான் செக்ஷன் 14. ஸோ இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கேட்கறாங்க. பட் எந்த ஒரு பர்டிகுலர் பர்சனும் அதுக்கான ஆன்சர் சொல்லல. அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுது. ஸோ ஆர்டிகல் 19 ஆர்டிகல் 21 அண்ட் ஆர்டிகல் 22 வயலேட் ஆகுது அப்படிங்கறத டிஃபைன் பண்ணி
கோர்ட்ல என்ன பண்ணிருப்பாருன்னா கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 19 யூ மைட் ஹேவ் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கும், இல்ல ரைட் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இருக்கும். டிடென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அவர் தோணுனதெல்லாம் பேச முடியாது, இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. ஸோ அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது வயலேட் ஆயிருக்கும். ஆர்டிகல் 21க்கு கீழே அவரோட பேசிக் லிபர்ட்டி, அதுக்கப்புறம் ரைட் டு லைஃப் இருக்கும்ல, அது வயலேட் ஆயிருக்கும். ஆர்டிகல் 22 விச் இஸ் வெரி கிளியர், டிடென்ஷன் பண்றோம் அப்படின்னா ரீசன் ஃபார் தி டிடென்ஷன் வந்து கிளியரா அவங்களுக்கு சொல்லியிருக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணும். ஸோ இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்தையும் வயலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாரு. ஸோ அதை ஹியர் பண்ண தட் பர்டிகுலர் ஜட்ஜஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி இட் இஸ் வெரி கிளியர். ஸோ 1950க்கு அப்புறமா இதெல்லாமே வந்து போஸ்ட் கான்ஸ்டியூஷனுக்கு கீழே எடுத்துட்டு வந்துதான் இருக்கும். ஸோ போஸ்ட் கான்ஸ்டியூஷனுக்கு கீழே நீங்க ஒரு லா, கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறமா நீங்க ஒரு லா எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அது பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி வயலேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஜுடிஷியரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற பவரை யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து இன்வாலிடேட் பண்ணலாம் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுக்கும் திஸ் பர்டிகுலர் டாக்ரைன் ஆஃப் செவரபிலிட்டிக்கும் என்ன கனெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ அந்த ஓல் ஆஃப் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950 நான் வந்து இன்வாலிட்னு சொல்லணுமா, அதாவது அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லணுமா, இல்ல செக்ஷன் 14 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இருக்கும், சாரி 14 ஆஃப் தி டிடென்ஷன் ஆக்ட் இருக்குல்ல, அதுதான் ரீசன் ஃபார் தி கிரவுண்ட் ஃபார் தி அரெஸ்ட் சொல்லல அப்படின்னா அப்போ திஸ் பர்டிகுலர் ஆக்ட்ல இருக்கிற அந்த செக்ஷனை மட்டும் நான் இன்வாலிட் அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, அதுக்கு ஆன்சர் பண்றதுதான் திஸ் பர்டிகுலர் டாக்ரைன் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஜுடிஷியரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டாக்ரைன் ஆஃப் செவரபிலிட்டி பிரின்சிபல் திஸ் பர்டிகுலர் கேஸ்ல வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க. அப்ளை பண்ணிட்டு ஸோ லைக் 1950ல எடுத்துட்டு வந்த அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட்ல 14 செக்ஷன் 14 தான் என்ன பண்ணுதுன்னா அன்கான்ஸ்டியூஷனலா இருக்கு. ஸோ அதுதான் வந்து ரீசன் ஃபார் தி அரெஸ்ட் சொல்லல. அப்போ அந்த 14 மட்டும் தான் அன்கான்ஸ்டியூஷனல், மற்ற ரெஸ்ட் ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் இருக்குமில்ல அதெல்லாம் வேலிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜட்மெண்ட்டை ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி மெயின் திங். பட் இந்த பர்டிகுலர் பிரின்சிபல் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுமா அப்படிங்கிறது கேட்டோம்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஜுடிஷியலோட இன்டர்பிரிட்டேஷனுக்கு கீழே தான் அது டிஃபைன் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் ஒவ்வொரு அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஜுடிஷியரி அதை இன்டர்பிரிட் பண்ணிக்கலாம். அதுதான் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பவர் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ ஒரு ஆக்ட்ல இருந்து எதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுதுன்னு சொல்லி செக்ரிகேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல எல்லாமே டாக்ரைன் ஆஃப் செவரபிலிட்டி அப்ளை பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸை மட்டும் அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லிட்டு ஜுடிஷியரி சொல்லுவாங்க. பட் எந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து எந்த ப்ரொவிஷன் வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜுடிஷியரியால ஸ்பிளிட் அப் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா ஜுடிஷியரி லைக் இன் ஜெனரல் ஓவரால் ஆக்டே வந்து வயலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணிட்டு போயிடலாம். பட் இதே மாதிரியான ஒரு பர்டிகுலர் இஷ்யூ நீங்க வேற எங்கேயும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திஸ் பர்டிகுலர் ட்ரிபியூனலுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்தல்ல. ஸோ அப்போ அந்த ட்ரிபியூனல் வரும்போது ஈவன் ஹை கோர்ட்டுக்கும் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பீல் போறதுக்கான பவர் இல்லை. ஸோ ட்ரிபியூனல் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா லைக் அது அங்கேயே முடிஞ்சிடும், அதுதான் பைண்ட் ஆகும். ஸோ நீங்க ஹை கோர்ட்க்கோ சுப்ரீம் கோர்ட்க்கோ எல்லாம் போக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட் 1955 சம்திங் ஸோ அதுல டிஃபைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் அதை சேலஞ்ச் பண்ணி அதுல இருக்கிற சில ப்ரொவிஷன்ஸ் சேலஞ்ச் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரிட் எல்லாம் ஃபைல் பண்ணிருப்பாங்க. சம்பத் குமார், சந்திரகுமார் அந்த கேஸ்ல எல்லாமே. சோ அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எந்த ப்ரொவிஷன் வந்து லைக் மத்த ஹை கோர்ட்க்கும் சுப்ரீம் கோர்ட்க்கும் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு சொல்றாங்களோ அந்த ப்ரொவிஷனை மட்டும் இன்வாலிடேட் பண்ணலாம். பட் ஓவரால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்டே இன்வாலிடேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. நிறைய கேஸ்ல உங்களால டாக்ரைன் ஆஃப் செவரபிலிட்டியோட அப்ளிகேஷன்ஸை பார்க்க முடியும். So this is about doctrine of severability. அதுக்கப்புறம் ஆர்எம்டிசி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே, இதுலயுமே அந்த பர்டிகுலர் டாக்ரைன் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா அந்த கான்செப்டை வச்சு இந்த கேஸோட ஃபேக்ட் என்ன அப்படின்னு படிங்க. அண்ட் இந்த ஃபேக்ட்ல எந்த இடத்துல அந்த டாக்ரைன் வந்து இன்வால்வ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத டிஃபைன் லைக் ஜஸ்ட் நீங்களே போயிட்டு ஒரு இடத்துல படிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஹவு திஸ் கேஸ் இஸ் கனெக்டட் வித் டாக்ரைன் ஆஃப் செவரபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஐம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் திஸ் ஒன். நீங்க போயிட்டு இது என்ன அப்படிங்கறத பாருங்க. And following this doctrine of eclipse, இதுவும் அந்த பர்டிகுலர் ஆர்டிகல் 13க்கு கீழே தான் டிஃபைன் பண்றாங்க. ஸோ முன்னாடி பார்த்தா அதே கண்டிஷன் வித் மைன்யூட் சேஞ்சஸோட நம்ம அடாப்ட் பண்றோம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆக்ட்ல ஏதோ ஒரு ப்ரொவிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்வாலிட் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷனலா இருக்கு. அந்த ப்ரொவிஷனை நான் ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா டாக்ரைன் ஆஃப் செவரபிலிட்டி அப்ளை பண்ணி நான் என்ன பண்ணலாம், அது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வந்து ரிப்பீல் பண்ணிட்டு அந்த மத்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் இருக்குமில்ல அதெல்லாம் வேலிட் அப்படின்னு நான் சொல்லலாம்.
அப்படி இல்லாட்டி ஜுடிஷியரி என்ன பண்ணும் அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் இருக்கேல்ல அவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். மேபி அது கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி வந்த ஆக்ட்ஸா இருக்கலாம், இல்ல கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறமா வந்த ஆக்ட்ஸா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். சோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து டாக்ட்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ் வந்து எங்க அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாஸ் தான். கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி வந்த ஆக்ட்ஸ் இருக்குமல்ல அதுக்கு தான் டிஃபைன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறமா எடுத்துட்டு வந்த ஆக்ட்ஸ் இருக்குமல்ல அதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் டாக்ட்ரைன் அப்ளை ஆகாது அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கான்ஸ்டியூஷன் அப்போ 1950ல இருந்து தான் எனக்கு தெரிய வர, ஓ எனக்கு இவ்வளவு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் இருக்கா, நான் என்னனாலும் பேசலாம்னு இல்ல, வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனோட நான் என்னனாலும் பேசலாம். எனக்கு என்ன வேலை வேணுமோ அதெல்லாம் செய்யலாம் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளவு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறதே 1950 வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிய வர. சோ அப்போ 1950க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பேசிக் கான்செப்டே அங்க இல்ல. அப்போ அதுக்கு முன்னாடி சில ஆக்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம். அந்த ஆக்ட்ஸ்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நிறையவே நம்மளால வந்து கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி இருந்த ஆக்ட்ஸ்ல எல்லாம் பார்க்க முடிஞ்சிருக்கும். அப்போ அந்த பர்ட்டிகுலர் ஆக்ட்ஸ் எல்லாம் கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறமா ஃபர்தரா சஸ்டெயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சோ அப்போ அதுல இருந்து ஏதாவது ஆக்ஷன் எல்லாம் எடுக்கும்போது ஏதாவது கேஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் ரைஸ் ஆகும் இல்ல, அப்போ ஜுடிஷியரி என்ன பண்ணும் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ்க்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். சோ இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டாக்ட்ரைன் ஆஃப் செவரபிலிட்டி யூஸ் பண்ணி ப்ரீ கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்த லாஸ்ல எந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இது முன்னாடி இருக்கிற டாக்ட்ரைன். இப்போ டாக்ட்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ் நீங்க அங்க அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சோ இப்ப நான் எந்த ப்ரொவிஷன் வயலேட் பண்ணுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இப்ப நான் அந்த ப்ரொவிஷனை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ்க்கு பவர் இருக்கும்ல, அப்ப அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணலாம். சோ அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸை சேஞ்ச் பண்ணலாம், ஆல்டர் பண்ணலாம், ஆட் ஆன் பண்ணலாம். அப்படி ஆட் ஆன் பண்றாங்க அப்படின்னா தட் பர்டிகுலர் திங் இருக்கும்ல, அதை தான் வந்து திஸ் பர்டிகுலர் டாக்ட்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ்க்கு கீழே டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இன் ஜென்ரல் எதெல்லாம் வந்து ப்ரீ கான்ஸ்டியூஷனலுக்கு முன்னாடி சில ஆக்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க அண்ட் அந்த ஆக்ட்ஸ்ல இருக்கிற ஏதோ ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து அன்கான்ஸ்டியூஷனலா இருக்கு பிகாஸ் ஆஃப் இட் இஸ் வயலேட்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இன்ஆக்டிவ் ஆகும், டார்மண்ட் ஆகும். லைக் எடுத்த உடனே ஜுடிஷியரி போயிட்டு இருந்தா இதெல்லாத்தையும் நீ எடுத்துட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லாது. ஜுடிஷியரி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் இன்ஆக்டிவா வச்சிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா ஜுடிஷியரிக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க டு ரிமூவ் ஆல் திஸ் இம்பாரிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, டிஃபிகல்டிஸ் இல்ல, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு. சோ அந்த லெஜிஸ்லேச்சர் அந்த ஒர்க் கேரி ஆன் பண்ற வரைக்கும் தட் பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் எதெல்லாம் அன்கான்ஸ்டியூஷனலா இருக்கோ, இன்கன்சிஸ்டன்டா இருக்கோ அதெல்லாமே டார்மெண்ட் ஆகும். சோ டார்மெண்ட் அப்படிங்கிற டேர்மை தான் இந்த இடத்துல எக்லிப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்க்கு கீழே டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ அது டார்மெண்டா இன்ஆக்டிவா இருக்கும் அந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் இருக்கும்போது. அதுக்கப்புறமா லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அமெண்ட்மெண்ட் ப்ராசஸை யூஸ் பண்ணியோ இல்ல லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை யூஸ் பண்ணியோ அங்க இருக்கிற அந்த அன்கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிட்டு அதை மாத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் இன் கன்சிஸ்டன்ட் வித் கான்ஸ்டியூஷனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி அந்த ப்ரொவிஷன்ஸை மாத்தி தருவாங்க. சோ அதை மாத்தி தருவாங்க அண்ட் அந்த ப்ராசஸ் வரைக்கும் அது என்னவா இருக்கும் அப்படின்னா இன்ஆக்டிவ் டார்மந்தா இருக்கும். அண்ட் அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் தான் இவங்க எக்லிப்ஸ் அப்படிங்கிற டேர்முக்கு கீழே சைமன்டேனியஸா யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் பார்லிமெண்ட்டோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ அங்க இருக்கிற இன்கன்சிஸ்டன்டா இருக்கிற ப்ரொவிஷன்ஸை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க, லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி வந்து அதை அப்டேட் பண்ணிருக்காங்க, அமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறத்துல இருந்து அது என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்றதுதான் திஸ் பர்டிகுலர் டாக்ட்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ். இதை இன்னும் லைக் திஸ் பர்டிகுலர் வேர்டோட நீங்க இன்டர்பிரிட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா லைக் அந்த எக்லிப்ஸ் அப்படிங்கிற டேர்மோட நீங்க இன்டர்பிரிட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஆஸ் வி பீப்புள் அவர் தேர் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் சோலார் எக்லிப்ஸ் இருக்கு, லூனார் எக்லிப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒரு சோலார் எக்லிப்ஸ் நடக்குது அப்படின்னா ஒரு சன் இருக்கேன் அண்ட் அந்த சன்னோட பை அந்த பாத்துக்குள்ள எர்த்தும் மூணும் லைக் சேம் டைம்குள்ள வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா சன்னை வந்து கொஞ்ச நேரத்துக்கு மறைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் சன் அந்த இடத்துல இன்ஆக்டிவா இருக்கும் அண்ட் அவங்க மறுபடியும் அந்த பர்டிகுலர் ரொட்டேஷன்ல இருந்துட்டு இருக்கும்போது ரெண்டுமே அவங்களோட பொசிஷனை மாத்துவாங்க. எர்த்தும் மூணும் அவங்களோட பொசிஷன் ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது அது டார்மெண்டா, சன் வந்து டார்மெண்டா இருக்கும், மறைஞ்சிருக்கும். ஆனா அவங்க அதை ரிவால்வ் பண்ணி இன்னும் நகர்ந்து நகர்ந்து போகும்போது அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த டார்மெண்ட் அந்த அந்த ஷேட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிட்டு
அது மறுபடியும் சன் வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கிற அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. இட் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் மூனுக்கும் அதே மாதிரி தான். எர்த்தும் சன்னும் எப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வித் மூன் இன் பிட்வீன்ல எல்லாம் வருதோ அப்போ வந்து லூனார் எக்லிப்ஸ் நடக்கும். அப்போ மூன் வந்து கொஞ்சம் மாறிற அந்த கான்செப்ட் எல்லாம் இருக்கும்ல. சோ அதுதான் இந்த இடத்துல எக்லிப்ஸ் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே டிஃபைன் பண்றாங்க. அப்போ எக்லிப்ஸ்ங்கிறது பெர்மனண்டா இல்லல்ல. எப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல அவங்க இருக்காங்களோ அப்ப மட்டும்தான் அந்த எக்லிப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அவங்க ஃபர்தரா அந்த ரிவால்வ் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த எக்லிப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆயிட்டு போகுது இல்ல, அந்த ஈக்குவலன்ட்க்கு இந்த இடத்துல நம்ம எடுத்துட்டு வரணும். அப்போ சோ எக்லிப்ஸ் எப்போ வந்து அவங்க ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வராங்க அப்படின்னா, லைக் எப்போ ஒரு பர்டிகுலர் ப்ரீ கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஆக்ட்ஸ் எல்லாம் இன்கன்சிஸ்டன்டா இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா எக்லிப்ஸ் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே இருக்கும். அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்க்கு அது இன்ஆக்டிவ் ஆகும். ஆனா அந்த இன்ஆக்டிவா ஃபர்தரா வந்து லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ லெஜிஸ்லேச்சர் அதை இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்ளை ஆகும். பட் லெஜிஸ்லேச்சர் வந்து இல்ல நான்லாம் எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம்க்கு கீழே அவங்க அங்கே நிக்கிறாங்க அப்படின்னா ஜுடிஷியரி என்ன பண்ணும் அப்படின்னா டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி இருக்கும்ல, அதுக்கு கீழே அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸை மட்டும் இது அன்கான்ஸ்டியூஷனல், இனிமே யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷனை அங்க யூஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. இதுதான் கண்டிஷன். ஒண்ணு லெஜிஸ்லேச்சர் அங்க இருக்கிற பிரச்சனையை வந்து ரிசால்வ் பண்ணலாம், இல்லாட்டி ஜுடிஷியரிய ஆக்ஷன் எடுக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அதே மாதிரி லைக் இதை இன்னும் கிறிஸ்பா சொல்லி முடிக்கணும்னா அந்த கீழே இருக்கிற ரெட் லைன் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ டாக்டரைன் ஆஃப் எக்லிப்ஸ்ங்கிறது மோஸ்ட்லி ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாஸ் இருக்கும்ல, அதாவது கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த ஆக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. சாரி, லைக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சம்டைம்ஸ் நான் போஸ்ட் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இட் இஸ் ப்ரீ கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி இருந்த ஆக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. சோ அதுக்கு மட்டும்தான் என்ன ஆகும்னா டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்ளை ஆகும். அண்ட் அந்த இடத்துல எந்தெந்த ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு கான்ஃபிளிக்டா இருக்கும், அவங்க எல்லாரும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷனோட வேலிடிட்டியை கொஸ்டின் பண்ணி எடுத்துட்டு பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற அந்த ஆக்ட்ஸோ ப்ரொவிஷன்ஸோ இருக்கும்ல, அது இன்ஆபரேட்டிவா இருக்கும். அது எப்படி இருக்குன்னா டார்மண்டா இருக்கும், இன்ஆக்டிவா இருக்கும். எடுத்த உடனே அது வந்து இன்கன்சிஸ்டன்டா இருக்கிறது எல்லாமே வாய்ட் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே டிஃபைன் பண்ண மாட்டாங்க. அது இன்ஆக்டிவா இருக்கும். ஆனா அந்த இன்ஆக்டிவா இருக்கிற அந்த பீரியட் ஆஃப் டைம்ல லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற அந்த பிரச்சனை இருக்குல்ல, எதெல்லாம் வந்து வயலேட் பண்ற மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு ஃபர்தரா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் ஆக்டிவ் பொசிஷனுக்கு எடுத்துட்டு வருவாங்க. இந்த கான்செப்ட் இருக்குமில்ல, இதை டிஃபைன் பண்ணதுதான் டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த பர்டிகுலர் what it is கோபாலன் கேஸ் இருக்குல்ல. சோ இப்ப இந்த கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா செக்ஷன் 14க்கு கீழே கிரவுண்ட் ஃபார் அரெஸ்ட் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணல. சோ ஒரு மனுஷன் அரெஸ்ட் பண்றேன்னா அவனோட பேசிக் ரைட்ஸ் எதுக்காக அரெஸ்ட் பண்ற அப்படிங்கறத அவனுக்கு தெரிவிச்சிருக்கணும் ஆஸ் பர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆனா திஸ் பர்டிகுலர் ஆக்ட்ல அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இல்ல. பட் இந்த ஆக்ட் 1950க்கு அப்புறம் தான் எடுத்துட்டு வந்தேன். சோ அதனால இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. ஜஸ்ட் டேக் அன் எக்ஸாம்பிள், இந்த ஆக்ட் வந்து ஒரு 1945 அந்த மாதிரி பீரியட் ஆஃப் டைம்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போ செக்ஷன் 14 அங்க உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திஸ் பர்டிகுலர் ப்ரொவிஷன் வந்து எக்லிப்ஸ் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே சோ அதை வந்து லெஜிஸ்லேச்சர் கிட்ட மறுபடியும் கொண்டு போவாங்க. சோ லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் தட் பர்டிகுலர் 14 இருக்குமல்ல, அதை கொஞ்சமா வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆட் ஆன் பண்ணி ஃபர்தர் ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணலாம். சோ எப்போ அப்படின்னா லைக் ஜென்ரலா இருக்கிற எல்லா கேஸ்லயுமே வந்து ரீசன் ஃபார் தி அரெஸ்ட் வந்து சொல்ல தேவையில்லை அப்படின்னு இல்லாம சில கண்டிஷன்ஸ் இருக்குமில்ல, அப்ப வந்து ரீசன் ஃபார் தி அரெஸ்ட் சொல்ல தேவையில்லை அப்படின்ட்டு எந்தெந்த கண்டிஷனுக்கு ரீசன் ஃபார் அரெஸ்ட் சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு சில கண்டிஷன்ஸ் இருக்கும்ல, அதை அங்க டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா தட் கம்ஸ் வேலிடா மாறும் சொல்லும்ல. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ் தான் திஸ் பர்டிகுலர் டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ்க்கு கீழே நடக்கும். பட் டேக் அன் எக்ஸாம்பிள், அந்த போஸ்ட் கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறமா ஒரு பர்டிகுலர் ஆக்ட் நீ எடுத்துட்டு வர, அதுல சில பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அன்கான்ஸ்டியூஷனலா இருக்கு அப்படின்னா அப்போ டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்ளை ஆகுமான்னு கேட்டா ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோ கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்த ஆக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது இப்படி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது, அதனால அவங்க அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிருப்பாங்க. பட் நீ கான்ஸ்டியூஷன் வந்த அப்புறமா நீ ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வர and அந்த ஆக்ட்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ்ல ஏதோ சிலதெல்லாம் திஸ் பர்டிகுலர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இருக்குன்னா இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நான் கொடுத்திருக்கேன், அதை தெரிஞ்சுட்டும் நீ ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வந்து அதை நீ வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அப்போ அப்ப போயிட்டு நான் டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரேஷன்ல தான் ஜுடிஷியரி அதை கொடுத்திருப்பாங்க. அப்போ போஸ்ட் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வரீங்க அண்ட் அது வந்து இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா இட் இஸ் வாய்ட் ஃப்ரம் தி வெரி பிகினிங்.
ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டே தான் நீ அதை எடுத்துட்டு வர அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனாலதான். ஸோ திஸ் இஸ் தி பேஸ். ஏன் வந்து டாக்டரைன் ஆஃப் எக்லிப்ஸ்ங்கிறது ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லாஸ்க்கு அப்ளை ஆகாது அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த கோபாலன் கேஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா செக்ஷன் 14 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அதை அங்க இருந்து ரிப்பீல் பண்ணி எடுத்திருப்பாங்க. அது வந்து இன்ஆபரேட்டிவ், எக்லிப்ஸ்க்கு கீழே உள்ள வரும் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது 1950க்கு அப்புறமா எடுத்துட்டு வந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கறதால. அண்ட் அதுக்கப்புறம் திஸ் இஸ் ஒன் மோர் கேஸ்ல டு சப்போர்ட் திஸ் டாக்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ். இதுவும் லைக் கேஸோட ஃபேக்ட் இங்க இருக்கேன் அண்ட் என்ன மாதிரியான பிரச்சனை அண்ட் அது எப்படி வந்து எக்லிப்ஸ் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே வருதுங்கிறத டிஃபைன் பண்ணிருக்கேன். இது நீங்க ஜஸ்ட் வாசிச்சு பாருங்க. ஸோ முன்னாடி ஒரு கேஸ் நான் எப்படி ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட் டு யூ டு ரீட், அதே மாதிரி தான் இந்த கேஸும். அண்ட் ஃபாலோயிங் திஸ் இந்த கேஸ் எல்லாமே ஃபர்தரா எவால்வ் பண்ண கான்செப்ட்ஸ் தான். பட் பேசிக் ஒரு கான்செப்ட் இருக்குமில்ல. ஸோ டாக்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்னா ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாக்கு தான் அப்ளை ஆகும். அண்ட் அந்த அப்ளை பண்ற பீரியட் ஆஃப் டைம்ல எந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் வந்து இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கோ அது இன்ஆக்டிவ் ஆகுமே தவிர அது நல் அண்ட் வாய்ட் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே போகாது. ஸோ லெஜிஸ்லேச்சர் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்தரா வந்து ரீரிட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான். ரீரிட்டன் பண்ணி அதை ஃபர்தரா வந்து இன்னும் ஆபரேஷனுக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணுறது தான் கான்செப்ட். அண்ட் இந்த கான்செப்ட்க்கு எப்படி ஃபர்தர் கேஸ் கிளாஸ் வந்து அப்ளை பண்றோம் அப்படிங்கிற லிஸ்ட் இங்க இருக்கு. யூ ஜஸ்ட் கோ அண்ட் ஹேவ் a லுக் ஆன் திஸ் ஆல்சோ. அதுக்கு அப்புறமா டாக்ரைன் ஆஃப் வெய்வர். ஸோ இந்த பர்டிகுலர் பேசிக் பிரின்சிபல் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜென்ரல் கான்செப்ட் தான். ஸோ டாக்ரைன் ஆஃப் வெய்வர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உனக்கு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்க வாலண்டியரா போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா வெய்வ் பண்ண முடியாது, விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குமல்ல, அதை டிஃபைன் பண்ணுறது தான் டாக்ரைன் ஆஃப் வெய்வர். ஸோ அப்போ எங்கெல்லாம் நீங்க உங்களுக்கு இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்க வாலண்டியரா போய் விட்டு கொடுக்குறீங்களோ அது எல்லாமே வாய்ட் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்களே வந்து எனக்கு இப்படி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேண்டாண்டா அப்படின்னு சொன்னாலும் அதை சொல்றதுக்கான பவர் உங்களுக்கு கிடையாது. பிகாஸ் இட் இஸ் அசர்டைன்ட் அண்டர் கான்ஸ்டியூஷன். ஸோ எல்லா மக்களுக்கும் இஃப் இட் இஸ் அ சிட்டிசன்னா சிட்டிசனுக்குன்னு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. இஃப் இட் இஸ் அ நான் சிட்டிசன்னா அவனுக்குன்னு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. அந்த ரைட்ஸை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான பவர் யாருக்கு இல்லை அப்படின்னா சிட்டிசன்ஸ்க்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை டிஃபைன் பண்ணுறது தான் டாக்ட்ரைன் ஆஃப் வெய்வர் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. பட் தி திங் இஸ், இப்போ சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ல இப்போ ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது ஆர்டிகல் 21க்கு கீழே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா வந்து உள்ள ஆட் ஆன் பண்ணிருப்பாங்க. இது என்னோட வாழ்க்கை, நான் உயிரோடு இருக்கணுமா வேண்டாமாங்கிறத நான் தான் டிஃபைன் பண்ணணும். ஆர்டிகல் 21 உள்ள வச்சுட்டு நீ வாழ்ந்தேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்ல. அந்த மாதிரி இதுக்கு கீழே அப்ப நான் எனக்கு இஃப் ஐ வாண்ட் டு டை ஐ கேன் டை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரியான வெய்வ் பண்ற சில விஷயங்கள் இருக்கும்ல, அதுதான் இதுக்கு கீழே டிஃபைன் பண்ணுவாங்க. பட் இப்போ ஃபர்தர் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அண்ட் அந்த எவல்யூஷன் அப்படிங்கிற கான்செப்ட்க்கு கீழெல்லாம் இஃப் ஐ ஹாவ் அ ரைட் டு லைஃப் இருக்குன்னா தென் ஐ கேன் ஹாவ் அ ரைட் டு டை ரைட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபர்தர் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் ஜுடிஷியரியில உங்களால பார்க்க முடியும். பட் இட் இஸ் நாட் இன் அ ஸ்ட்ரிக்ட் சென்ஸ். எப்பெல்லாம் அந்த ரைட் டு டை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும் அப்படின்னா லைக் யூ பீப்பிள் அவேர். ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனோட அந்த மெடிக்கல் கண்டிஷன் இல்ல ஃபர்தரா அவங்க வாழ்றது ரொம்ப கஷ்டம். பட் அதெல்லாமே ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் தி ரேரஸ்ட் கேஸ்ல தான் ரைட் டு டை கம்ஸ் இந்த ஆர்டிகல் 21 பர்வியூக்குள்ளே வரும். சோ அந்த மாதிரி உனக்கு ஒரு பேசிக் ரைட்ஸ் இருக்குன்னா அதை வெயிட் பண்ண என்னோட ரைட்டு அது யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணாததும் ஏன் இஷ்டம் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே நீங்க அதை சொல்லவே முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதுக்கு கீழே டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ லைக் அதுவே நம்ம யூஎஸோட கான்ஸ்டியூஷன் எடுத்தோம்னா தேர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த இடத்துல இஃப் யூ ஹேவ் அ ரைட், உனக்குன்னு ஒரு ரைட் இருக்கு, அதை யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கோ, யூஸ் பண்ண வேண்டாம்னா அது உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சிருப்பாங்க. தே கேன் வெய்வ் த ரைட்ஸ். ஸோ உங்களோட ரைட்ஸை நீங்க வெய்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ பீயிங் அன் இந்தியன் சிட்டிசன், இப்ப நான் வந்து எனக்கு இருக்கிற சில ரைட்ஸை நான் என்ன பண்றேன் அப்படின்னா வெய்வ் பண்ணிட்டு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த கான்ட்ராக்டோட வேலிடிட்டியை வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஆப்வியஸா வாய்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே தான் டிஃபைன் பண்ணும் ஜுடிஷியரி. ஸோ இந்த மாதிரி லைக் ஓல்கா டெலிஸ் வெர்சஸ் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் இந்த இயர் 1985ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த பேவ்மெண்ட் வெல்லர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ரோட் சைட்ல அந்த சைட்ல அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிற பீப்புள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க வித் தட் பர்டிகுலர்
ஒரு பர்ட்டிகுலர் பர்சனோட என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னா லைக் இந்த பர்ட்டிகுலர் அங்க சின்ன சின்ன வீடு குடிசெல்லாம் போட்டுட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். இதை நீங்க வந்து டெமாலிஷ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இதை வந்து நாங்க கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு கேஸ் எல்லாம் போட்டு எங்களோட ரைட்ஸ் எல்லாத்தையும் நாங்க கேட்க மாட்டோம். நீங்க டெமாலிஷ் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் டிராஃப்ட் பண்ணிட்டு அந்த அக்ரிமெண்ட்க்கு எல்லாரும் சைன் பண்றாங்க. பட் அது வந்து கம்ஸ் அந்த சுப்ரீம் கோர்ட்டோட பர்வியூக்கு வரும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரைட் டு லிவ் அண்ட் ரைட் டு ரிசைட் அப்படிங்கறது எல்லாமே வந்து ஆர்டிகல் 19க்கு கீழே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே வரும். ஸோ அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வெய்வ் பண்ற ரைட்ஸ் யாருக்கு இல்லைன்னா சிட்டிசன்ஸ்க்கும், இஃப் இட் இஸ் அ நான் சிட்டிசன்னா அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் கேஸ்ல எல்லாமே இவால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஆர்டிகல் 21க்கு கீழே ரைட் டு ஷெல்டர் எல்லாத்தையும் அந்த ஃபர்தர் டெஃபினிஷன்ல எல்லாம் உங்களால வாசிக்க முடியும். இதுதான் மெயின் திங். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை உங்களால வெய்வ் பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஜென்ரல் திங். பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தாண்டி பியாண்ட் போய் சில லீகல் ரைட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, தட் இஸ் அப் டு யூ டு டிசைட். இப்போ ரைட் டு ஓட் அப்படிங்கிறது இட் கம்ஸ் அண்டர் அ லீகல் ரைட், இட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிற டேர்ம்க்கு தான் டிஃபைன் பண்ணுவாங்க. எனக்கு ஓட் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு, பட் எனக்கு பிடிச்சாதான் நான் ஓட் பண்ண போவேன், எனக்கு பிடிக்கலன்னா நான் ஓட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அதை வேவ் பண்றதுக்கான ரைட்ஸ் எங்கிட்ட இருக்கும். ஸோ லீகல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இன் சம்திங் டிஃப்ரெண்ட் வேல இருக்கும், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வேவ் பண்றதுக்கான விஷயம் வந்து யாருக்கும் இல்ல அப்படிங்கறத தான் வந்து இந்த டாக்டரினுக்கு கீழே ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. பட் இதுலயுமே வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நிறைய கேசஸ் எவல்யூஷன் இதுலயும் நம்மளால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட்ல வந்து இதை வேவே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில ரைட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. பட் அதெல்லாம் அந்த ஃபர்தர் டெஃபினிஷனுக்கு கீழே மாறி இருக்கும். அதெல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் அந்த சொசைட்டி, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பீப்புளோட டெவலப்மெண்ட் அண்ட் நீட்ஸ் இருக்கும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஜுடிஷியரியும் ரைட் டு வேவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. இப்போ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் உள்ள ஆட் ஆன் பண்ணிட்டு இருக்கோம். மேபி இந்தியா ஃபியூச்சர்ல இந்த பர்டிகுலர் டாக்ரைன்ல எல்லாம் நிறைய சேஞ்சஸ் எடுத்துட்டு வர்றதுக்கான ஆப்ஷன் எல்லாம் நமக்கு நிறைய இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ரைட் டு டாக்ரைன் ஆஃப் வேவர். Like in general, we had seen Article 13 na enna, and அந்த 13க்கு கீழே ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லா, போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லா அண்ட் வாட் இஸ் லா, அண்ட் அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்ல வர்றது எல்லாமே லா அப்படிங்கிற கேட்டகரி கீழே வருமா வராதா, இப்போதைக்கு வரும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அண்ட் அதை சப்போர்ட் பண்ணி 13 சப் கிளாஸ் 1 and 2 சப்போர்ட் பண்ணி ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கும். பட் ஜுடிஷியல் ரிவ்யூ நம்ம பார்க்கும்போது வாட் இஸ் செப்பரேஷன் ஆஃப் பவர் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர் ரைட் வித் செக்ஸ் அண்ட் பேலன்ஸையும் சேர்த்து நம்ம ஒரு பேசிக் ஓவர்வியூ பார்த்திருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் ஆர்டிகல் 13 சப்போர்ட் பண்ணிட்டு சில பேசிக் டாக்ரைன்ஸ் இருக்கும். டாக்ரைன் ஆஃப் ஷவரபிலிட்டி, எக்லிப்ஸ், டாக்ரைன் ஆஃப் வேவர், அண்ட் அதுக்கப்புறம் வந்து டாக்ரைன் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ரூலிங் சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் திங், அண்ட் தட் வி சா அண்டர் ரெட்ரோஸ்பெக்டிவ் பிரின்சிபல் இருக்குமல்ல, அதுக்கு கீழே பார்த்திருப்போம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஆர்டிகல் 13 அண்ட் அதுல கனெக்ட் பண்ணி இருக்கிற மற்ற ப்ரொவிஷன்ஸ்.